Praise the Lord. Hallelujah. God is a good God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. Thank you, Pastor Boaz. Good to hear your voice. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் போவாஸ் உடைய குரலை கேட்கறது. கர்த்தர் உண்மையாகவே ஆராதனையில் he really ministered to every one of you including me. கர்த்தருடைய ஆராதனையிலே அடியார் உட்பட மிகவும் அதிகமாக ஊழியம் செய்தார். Because one of the song that it was ringing in my ears all through last week. கடந்த வாரம் முழுவதும் இதயத்துக்குள்ளாக ரிங்காரமிட்டுக் கொண்ட ஒரு பாடல் இந்த வாரம். Even early this morning as I woke up I was just hearing that song. இன்று காலை நான் எழுந்தபோது இந்த பாடலை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். Pastor Paul Mahalingam sang that song. Pastor Paul Mahalingam அவர்கள் அந்த பாடலை பாடினார்கள். I was really happy. உண்மையில் நான் உள்ள மகிழ்ந்தேன். How the Lord speaks. கர்த்தர் எப்படி பேசுகிறார். If you are attending here this morning இன்று காலை நீங்கள் பங்கேற்று watching us online. இணையவாயிலாக பார்த்துக் கொண்டிருந்தாலும் The Lord cares for you deeply. கர்த்தர் மிகவும் ஆழமாய் உங்கள் நலனில் அக்கறையாக இருக்கிறார். Hallelujah. He loves you so much. உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். One of the scripture that I read in a different translation. வேறொரு மொழியாக்கத்தில் நான் படித்த ஒரு வேத வாக்கியம் என்னவென்றால் We're going to sing the same song. அதே பாடலை திரும்ப பாட போகிறோம். Before that I want to read this verse. அதற்கு இந்த வசனத்தை படிக்கிறேன். Psalm 103. Can I have the amplified classic if you can translation? Psalm 103 verses 1 and 2. 103ஆம் சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களை விரிவாக்க வேத மொழியாக்கத்தில் பார்ப்போம். It says எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆங்கிலத்தில் bless the Lord O my soul, but this translation when I read it I was very thrilled. இந்த மொழியாக்கத்தில் படித்த பொழுது உள்ளம் கொள்ளை கொண்டு போனேன். It says bless ஸ்தோத்திரியுங்கள். That in bracket it says affectionately gratefully praise the Lord. அடைப்பு குறியீட்டுக்குள்ளாக மிகுந்த பாசத்தோடு நன்றி உணர்வுள்ளவர்களாய் கர்த்தரை போற்றுங்கள் என்று இருக்கிறது. Second verse says இரண்டாம் வசனம் bless ஸ்தோத்திரித்து in bracket it says affectionately gratefully praise the Lord. மிகுந்த பாசத்தோடு அதிக நன்றி உணர்வோடு கர்த்தரை துதியுங்கள். என் ஆத்துமாவே எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும் நினைக்கிறேன். எல்லார் வீட்லயும் சொல்லுவோம். கொஞ்சம் அதை சொல்லி பார்ப்போமா எல்லாருமா சபையோராக சேர்ந்து. ஸோ ஆனால் அந்த காலத்தில் சுந்தரம் பாஸ்டர் இருக்கும்போது அதுக்கப்புறம் உள்ள வசனமும் நாங்கள் சொல்லுவோம். எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க எங்களோட கூட சேர்ந்து இன்னும் ஒரு 5-6 வரைக்கும் போகலாம். சொல்லலாமா எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் இந்த வசனம் தெரியுமோ இங்கிலீஷ் ஆர் இன் தமிழ் எங்களோட கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதுக்கப்புறம் சொல்லலாமா? அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு வயது திரும்ப வாழ வயது போலாகும். ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். Hallelujah. What I was just seeing, why they wrote affectionately. ஏன் இவ்வளவு பாசமாய் சொல்லும்படி எழுதி இருக்கிறார்கள்? When we see little children, they show the affection in a very raw, unfiltered way. சின்ன பிள்ளைகளை பார்த்தால் எந்த விதமான பாகுபாடு வித்தியாச பேதமில்லாமல் பாசத்தை கொட்டுவார்கள். Sometimes I will stand outside. சில நேரம் வெளியே நின்று கொண்டிருப்பேன். There are a few little children. சில சிறு பிள்ளைகள் வருவார்கள். Even our team will stand with us. They will see that. எங்களோடு நிற்கிற குழுவினரும் அதை பார்ப்பார்கள். When the children enter the compound, சிறு பிள்ளைகள் வளாகத்துக்குள் வந்த உடனேயே sometimes they'll see me from far off. சில நேரம் தூரத்திலிருந்தே என்ன பார்த்துருவாங்க. Parents will be carrying them on their hands. பெற்றோர்கள் கையில தூக்கி கொண்டு தான் வருவார்கள். But the moment they see me, ஆனா என்ன அவங்க பார்த்த உடனே they will start vibrating. அப்படியே அதிர ஆரம்பித்து Their விடுவார்கள். eyes will not look anywhere else. அவருடைய கண்கள் வேற எங்கேயும் பார்க்காது. Closer and closer they come. கிட்ட வர வர They will start vibrating so fast. அவர்களுடைய துடிப்பு அதிகரித்து விடும். The parents cannot hold them. பெற்றோர்களால் அவர்களை பிடித்து வைக்க முடியாது. They will have to let them down on the ground. கீழே இறக்கி விட்டு தான் ஆகணும். They'll come running towards me. நேரா என்னை நோக்கி ஓடோடி They வருவார்கள். don't care who is around. யார் சுத்தி இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. They come running. ஓடி வருவார்கள். And I have to lift them up. நான் அப்படியே கையில உங்களை தூக்கி And they எடுக்கணும். we enjoy one another's company. ஒருவர் அப்படியே ரசித்து அனுபவிப்போம். Affection. பாசம். பாசம். But sometimes when we grow older, வயதாகும் போது சில நேரம் we try to become very sophisticated. ரொம்ப நவீனமாய் நடந்து கொள்ள நாகரிகமாய் முயல்வோம். This time இந்த முறை அப்படி we are going to show some affection to our father. நம்முடைய அப்பா
மீது இருக்கும் பாசத்தை கொட்டுவோமே with all your affection. நம்முடைய முழு பாச உணர்வோடு. A lot of times we say when we worship God, we do it with a grateful heart. அநேக நேரம் கர்த்தரை ஆராதிக்கும் போது நன்றியுள்ள இதயத்தோடு செய்வோம் என்று சொல்லுவோம். Yes, that is also there. ஆம், அது தவிர்க்க முடியாதுதான். But how about a little affection? கொஞ்சம் பாசத்தை கொட்டுவதை குறித்து என்ன? Just enjoy Jesus. இயேசுவை ரசிப்போமே. Enjoy the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை ரசிப்போமே. Enjoy our Father. நம்முடைய அப்பா பிதாவை When the ரசிப்போமே. psalmist was writing this, சங்கீதக்காரர் எழுதும்போது David would have shown so much affection to the Lord. கர்த்தர் மீது தாவீது அளவுக்கதிகமான பாசத்தை His பொழிந்திருப்பார். love would have been oozing from his spirit அவருடைய அன்பு ஆவிக்குள்ளிருந்து கசிந்து வடிந்தோடி இருக்கும். for all his goodness. அவருடைய சகல நன்மைகளுக்காகவும். 8 months we are going to complete the 8th month. 8வது மாதத்தை நிறைவு செய்ய போகிறோமே. Can we show some love to Jesus? கொஞ்சம் இயேசுவின் மீது அன்பை We are going to sing காட்டுவோமே. the same song. அதே பாடலை பாடுவோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்களை மூடும்போது whether you're used to showing affection or not, பாசத்தை காண்பித்து பழகி இருக்கிறோமோ இல்லையோ, maybe for humans you do not know how to show affection. ஒருவேளை மனிதர்கள் மீது பாசத்தை காட்டும் வழி அறியாமல் இருக்கலாம். Let's not worry about that. அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். Just like psalmist, சங்கீதக்காரரை போலவே we're going to show the affection how David would have shown. தாவீது எப்படி காண்பிப்பாரோ அப்படி நம்முடைய பாசத்தை காண்பிப்போமா? What would have David sang? What kind of posture he would have been? என்ன மாதிரியான ஒரு தோரணையிலே தாவீது பாடி I'm இருந்திருப்பார்? going to worship you, Lord. கர்த்தாவே, நான் உம்மை ஆராதிக்க அப்படியே போகிறேன். கண்களை மூடி உள்ளத்துல பாசத்தோடு அவர் மீது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோட அந்த சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது துடிப்பாங்க. அப்படியே எக்ஸைட்மெண்ட் முகத்துல இருக்கும். அப்படியே வைப்ரேட் பண்ணுவாங்க. ஓடி வர தூரத்துல இருந்தே அவங்க எக்ஸைட்மெண்ட் அதிகரிச்சுட்டு வரும். கிட்ட வந்தோன்னே ஓடி அணைத்து கொள்வாங்க. அப்படி நான் தூக்குன உடனே அவங்க முகமெல்லாம், அந்த பேரண்ட்ஸ் will be sitting here, they know whom I am talking about, they know even our team will take photos because it will be so joyful to see such affection. அந்த மாதிரி ஒரு பாசத்தை பார்க்கும்போது உண்மை உங்கள் வீட்டில் கூட நீங்கள் நிறைய பிள்ளைங்க பாசம் காட்டியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு பாசத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு அன்போடு அவரை இன்னும் ஒரு விசை கூட அதே பாடலை பாடி அவரை உயர்த்தலாமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. We love you, Jesus. நோக்கி பார்த்து Oh, you're the sweetest one. இதயம் துள்ளுதையா. Oh, मैं நேசிக்கிறேன் இயேசுவே. உம்மை உயர்த்தி உயர்த்தி We love you, Lord. உள்ளம் மகிழுதையா. உம்மை போற்றி உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இதயம் துள்ளுதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை ஆராதிக்கும் போது என் இதயம் துள்ளுகிறது. உம்மை உயர்த்தி உயர்த்தி Oh, hallelujah, Lord. We bless you, Lord. உள்ளம் மகிழுதையா. Thank you, Jesus. Thank you, Lord. உம்மை நோக்கி உம்மை நோக்கி பார்க்கும்போது எங்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. துள்ளுதையா. இன்னும் ஒரு விசை கூட உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி நீரே எங்கள் நேசர், உள்ளம் மகிழுதையா. எங்களை விடுவிக்கிறவர், எங்களை உயர்த்துகிறவர், உம்மை நோக்கி எங்களை சுகமளிக்கிறவர், எங்களை பாதுகாக்கின்றவர். இதயம் துள்ளுதையா. கரங்களை உயர்த்தி கரம் பிடித்து கரம் பிடித்து எல்லாருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்க ராஜா. நடத்துகின்றீர். Yes, Lord. Hallelujah. ஒவ்வொரு நாளும் 2026, 2027, 2028 கரம் பிடித்து குடும்பம் குடும்பமாக கரம் பிடித்து பிள்ளைகள் அனைவரையும் நீர் நடத்தும் ராஜா. நடத்துகின்றீர். முதியோரை நீர் நடத்தும். ஓ, எங்கள் ஆயுள் முடியும் வரை சுமக்கின்றீர்.
அஃபெக்ஷனட்டோடு, இதயத்தில் அன்போடு. உயர்த்தி உயர்த்தி Yes, Lord. உள்ளம் மகிழுதை இன்னும் ஒரு விசை கூட எழுப்பி நிற்கலாமா? Shall we all stand up? உம்மை நோக்கி அவரை நோக்கி பார்த்து பார்த்து பார்த்து, அவர் முகத்தை பார்த்து பார்த்து கொள்ளுதையா உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் நேசர் இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் அவரே துடைக்கிற தேவன், ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர், ஆற்றுகிற தேவன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை அவர் அழகாக துடைத்து, you don't have to worry anymore. நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. Oh, he cares for you, my dear sister. ரெண்டு சகோதரர்கள் அவர் கரிசனையாய் இருக்கிறார். He loves you. உங்களை அவர் நேசிக்கிறார். கரங்களை அசைத்து, oh, we worship you, Lord, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. with affection, பாசத்தோடு கூட, with affection, மிகுந்த பாசத்தோடு, with affection, பாசம் with நிறைந்தவர்களாக, grateful heart. நன்றியுள்ள இதயத்தோடு, Oh, with a grateful heart, we bless you, Lord. We bless you. We thank you. Just like the psalmist David, with all affection, with all love for you, with a grateful heart, oh, with gratitude, with thanksgiving, oh, with our lips filled with praise, we bless the Lord. Bless you, Lord. Bless you. நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை உயர்த்தி. உம்மை உயர்த்தி உயர்த்தி Yes, Jesus. Hallelujah. உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து, உம்மை நோக்கி பார்த்து இதயம் கொள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி Yes, Jesus. உள்ளம் மகிழுதையா We love you, Lord. உம்மை Thank you for loving us. Thank you, Lord. இதயம் கொள்ளுதையா The Lord cares for each and every one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அக்கறையாய் As இருக்கிறார். we were waiting in the presence of the Lord, கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்தோம். what do you want to tell your people? உம்முடைய மக்களுக்கு என்ன சொல்ல Throughout விரும்புகிறீர்கள்? the week, He was sharing so many things. வாரம் முழுவதும் பல காரியங்களை பகிர்ந்து கொண்டே இருந்தார். But there will be something very special He shares on the morning of Sunday. ஆனால் ஞாயிறு அதிகாலையில் சில விசேஷித்த வாக்கியங்களை கர்த்தர் பகிர்கிறார். If He shares something early in the morning, அதிகாலையில் ஒன்றை அவர் பகிர்ந்து கொள்வார் then என்றால் it is for someone who is standing here right now. இப்பொழுது இங்கு நின்று கொண்டிருக்கும் ஒருவருக்கு அது பிரத்யேகமானதாகும். So I never skip to declare what He says early in the morning. அதிகாலையில் கர்த்தர் சொல்லுகிறதை நான் ஒருபோதும் சொல்ல தவிர்ப்பதே இல்லை. Earlier around 3 o'clock this morning, இன்று அதிகாலை 3 மணி the அளவில் Lord showed me a vision. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் The காண்பித்தார். people of God are moving in the right direction, தேவ ஜனங்கள் சரியான திசையில் தான் but போகிறார்கள். suddenly some person ஆனால் திடீரென்று ஒருவர் who seemed to be very knowledgeable and experienced in their field தங்கள் துறைகளிலே அதிக அறிவும் அதிக அனுபவம் உள்ளவர்கள் போல் தெரிகிறது. guides it differently to the people of God. ஆனால் தேவ ஜனங்களோ வித்தியாசமாய் வழிநடத்தப்படுகிறார்கள். Hallelujah. They did it very carelessly. அவர்கள் அதை கவலையினமாய் அஜாக்கிரதையாய் Not செய்தார்கள். because with a bad motive, ஏதோ தவறான நோக்கத்தோடு அல்ல, but they seem to have given a wrong advice, ஆனால் அவர்களுக்கு ஒரு தவறான ஆலோசனை கொடுக்கப்பட்டு விட்டது போல் an தெரிகிறது. incorrect counsel. அது சரியில்லாத ஒரு ஆலோசனை.
something that is not right for the children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்புடையதல்லாத ஒன்று. And because of that wrong counsel, அந்த தவறான ஆலோசனையின் நிமித்தமாக some of the people of God who are standing here, இங்கே நின்று கொண்டிருக்கும் சில தேவனுடைய ஜனங்கள் they go in a completely wrong direction, முற்றிலும் தவறான திசையில் அவர்கள் போகிறார்கள். believing what that person guided was correct. தங்களை வழிநடத்தினவர்கள் சரியாகத்தான் செய்திருக்கிறார்கள் என்று நம்பி போகிறார்கள். Because of that, அது நிமித்தமாக I saw 3 things: 3 காரியங்களை நான் பார்த்தேன். wastage of time, நேரம் வீணாகிவிட்டது, unwanted pressure, தேவையில்லாத அழுத்த தாக்கங்கள், and an intention to give up on the pursuit. அவர்களுடைய தொடர் வேட்கையிலே விட்டு கொடுத்து விடலாமா என்ற ஒரு எண்ணம். I repeat, because of the wrong guidance, நான் சொல்லுகிறேன், தவறான வழிகாட்டுதல் நிமித்தம் 3 things are happening: 3 காரியங்கள் நடக்கின்றன. wastage of time, நேரம் வீணாய் போகிறது, unwanted pressure, தேவையில்லாத அழுத்த தாக்கங்கள், a desire to give up the pursuit. அவங்களுடைய வேட்கையை விட்டு கொடுத்து விடலாம் என்ற ஒரு ஆசை. If there is someone standing here with any of those 3 things, இந்த 3 காரியங்களில் ஏதாவது ஒன்றோடு இங்கே யாராவது நின்று I கொண்டிருந்தால் want to give you the good news. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். At certain point of time, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் the Lord beautifully exposes what was incorrect. எது தவறோ அதை கர்த்தர் மிக நேர்த்தியாய் அம்பலப்படுத்துகிறார். Once they realized that the guidance was incorrect, வழிகாட்டப்பட்டது தவறு என்று உணர்ந்த உடனே the Lord helps them to reach the purpose very quickly. அவர்களுடைய நோக்கத்தை அதிசீக்கிரமாய் அடைய கர்த்தருக்கு உதவி செய்கிறார். Didn't take any time. அதுக்கு நேரம் எடுக்கவில்லை. Very quickly. அதிசீக்கிரத்தில் All the wastage of years, எத்தனை ஆண்டுகள் வீணாய் போனதோ it just vanishes quickly. அனைத்தும் துரிதமாய் மறைந்து மாயமாகி Unwanted pressure தேவையில்லாத அழுத்த தாக்கங்கள் எல்லாம் disappears quickly. துரிதமாய் மறைந்து விட்டன. The desire to give up விட்டு கொடுத்தலாமா என்ற is யோசனைகள் எல்லாம் completely vanished. முழுவதுமாய் மறைந்தன. Once the right counsel comes, சரியான ஆலோசனை வந்தவுடன் தானே everything fall in place very quickly. சகலமும் அதற்குடத்தில் நேர்த்தியாய் சீக்கிரத்தில் My dear அமைந்தது. wonderful friend, எனக்கு அருமையான அன்பு நண்பரே, if you are standing here நீங்கள் இங்கே நின்று கொண்டிருந்தால் and the Lord is putting in your heart that it is for you, உங்களுக்கு தான் என்று கர்த்தர் உங்கள் இதயத்தில் ஏவுவாரானால் I want to encourage you உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். that when the right counsel comes, சரியான ஆலோசனை வரும்போது you don't have to worry about anything. வேறு எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதே He இல்லை. is going to swiftly catapult you to your direction. அவர் நீங்கள் போக வேண்டிய திசையில் அதிவேகமாய் தீவிரமாய் கொண்டு போய் சேர்ப்பார். All that is gone is gone. பரிபோனதெல்லாம் பரிபோனதே, Past is past. கடந்தது கடந்ததே. It's a new beginning, இது ஒரு புதிய a ஆரம்பம், new road, ஒரு புதிய a சாலை, new counsel, ஒரு புதிய a ஆலோசனை, new helper. ஒரு புதிய உதவியாளர். Everything is unraveling right now. எல்லாமே இப்பொழுது மேலெழும்பி வருகின்றன. As we are going to pray for you, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்போது every wrong counsel, தவறான ஆலோசனைகள் every அனைத்தும், wrong decision, தவறான தீர்மானங்கள் every எல்லாம், wastage of years, எல்லா வீணாய் போன ஆண்டுகள் wrong எல்லாம், pursuit, தவறான தொடர் வேட்கைகள், unwanted stress, தேவையில்லாத we அழுத்த are going to தாக்கங்கள் cancel it right now. இப்பொழுது We are அபத்தமாக்குவோம். going to wait till the end of the year. 6 வருஷம் முடிவரை காத்திருக்க போவதில்லை. By the blood of the Lamb of God, தேவாட்டுக்குட்டியானவரின் திரு by the இரத்தத்தினாலே, power of His resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலின் by வல்லமையினால், the living word that gave them victory, அவர்களை ஜெயிக்க வைத்த ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு we're going to declare everything incorrect to become right. சரி தவறானதெல்லாம் சரியாகும்படி இப்பொழுது பிரகடனம் If பண்ணுவோம். you have been in that situation, நீங்கள் இந்த சூழ்நிலைக்குள் கடந்து வந்திருந்தால் we are going to pray for you. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. Join with me in this prayer. இந்த ஜெபத்தில் என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். Lord, we come before your throne of grace. கர்த்தாவே உம்முடைய கிருபாசனத்துக்கு முன்பாய் Just வருகிறோம். like how you showed me early this morning, இந்த அதிகாலையில் அடியாளுக்கு காண்பித்தது போலவே the people who have been carelessly misled, மிகவும் கவலையினமாய் தவறாய் வழிநடத்தப்பட்டவர்கள், every wrong counsel, எல்லா தவறான every ஆலோசனைகள், wrong decision, தவறான தீர்மானங்கள் every எல்லாம், wrong planning, ஒவ்வொரு தவறான every திட்டமிடுதலும், wrong desires, ஒவ்வொரு தவறான ஆசை in விருப்பங்களும், the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவானவரின் நாமத்தினாலே Lord, we make it to disappear. கர்த்தாவே அவைகள் மறைந்து போகும்படி We make செய்கிறோம். it to disappear. நாங்கள் அவைகளை மறைய செய்கிறோம். Parents, you can pray for your children. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். Grandparents, you can pray for your grandchildren. பேர பெற்றோர் உங்கள் பேர பிள்ளைகளுக்காக Family ஜெபிக்கலாம். members, intercede for your family. குடும்பத்தார் உங்கள் குடும்பத்துக்காய் So மன்றாடுங்கள். many people are caught in the valleys of decision. அநேகர் தீர்மானத்தின் பள்ளத்தாக்குகளுக்குள் சிக்கொண்டிருக்கிறார்கள். Multitude in the valley of decision. தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில் ஏராளமானோர் Everything is இருக்கிறார்கள். because of wrong counsel. எல்லாமே தவறான ஆலோசனை நிமித்தம் வந்த பாதிப்பே. Every confusion, எல்லா குழப்பங்களும், every wrong எல்லா decision, தவறான தீர்மானங்களும், every manipulation, திரிபுவாதங்கள் every எல்லாம், wrong desires, தவறான ஆசைகள் அனைத்தும் in Jesus' name, இயேசுவின் Lord, நாமத்திலே we uproot
uproot it out of their hearts. இருதயங்களிலிருந்து பிடுங்கி We எறிகிறோம் ஐயா. uproot it out of the soul. ஆத்துமாவிலிருந்து வேரோடு பிடுங்கி We எறிகிறோம். uproot it out of their mind. அவர்கள் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி We எறிகிறோம் ஐயா. delete everything. எல்லாவற்றையும் அழித்து போடுகிறோம். Every wrong counsel disappear. தவறான ஆலோசனை அனைத்தும் மறைவதாக. People who would have given wrong counsel, தவறான ஆலோசனை கொடுத்திருக்கும் I ஜனங்கள் stop them in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் அவர்களை தடுத்து Whether it is a நிறுத்துகிறேன். friend, நண்பனானாலும் சரி, whether it is a family member, குடும்பத்தாரானாலும் சரி, or whoever it might அது be, யார் எவராக இருந்தாலும் in Jesus' name I stop it right now. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் அதை We put a நிறுத்துகிறேன். full stop to those wrong அந்த decisions. தவறான தீர்மானங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். Careless decisions. கவலையீனமான In தீர்மானங்கள் Jesus' name, இயேசுவின் we நாமத்திலே put a full stop to it. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி By the வைக்கிறோம். blood of the Lamb of God. தேவாட்டுக்குட்டியின் திரு Lord, ரத்தத்தினாலே we speak life to those dry and dead bones. ஆண்டவரே அந்த உலர்ந்த காய்ந்த செத்த எலும்புகளுக்கு ஜீவனை Just பேசுகிறோம் like ஐயா. Ezekiel did. இப்பொழுது நாங்கள் We இசைக்கேல் போலவே speak out. We பேசுகிறோம். speak to those dead bones. உலர்ந்த எலும்புகளோடு Dead பேசுகிறோம். bones. உலர்ந்த எலும்புகளே Rise up. எழும்புங்கள். New life. புது ஜீவன். Rise up. புது எழும்பட்டும். New future. புது எதிர்காலம். Rise up. எழும்பட்டும். New counsel. புதிய ஆலோசனை. Rise up. எழும்பட்டும் New ஐயா. place. புதிய இடங்கள். Rise up. எழும்புவதாக. New destiny. புதிய இலக்குகள். Rise up. In எழும்பட்டும். Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Everything that was lost. காண ஏழு பறி கொடுக்கப்பட்டதெல்லாம் Wastage of years. ஆண்டுகள் வீணாய் போனதெல்லாம் Wastage of months. எல்லா வீணாய் போன மாதங்களும் Oh, in Jesus' name. இயேசுவின் We நாமத்திலே erase everything. சகலத்தையும் அழித்து We போடுகிறோம். erase all those years the locusts have eaten. வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களை எல்லாம் நாங்கள் When அழிக்கிறோம் the ஐயா. new thing comes, புதியவைகள் வரும்போது when the newness comes, புதுமை வரும்போது all the old things will pass away. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகுமே. Lord, we speak new blessing. புதிய ஆசீர்வாதங்களை உரைக்கிறோம். Let it come upon their head. தலைகள் மீது Let இறங்கட்டும் it ஐயா. come upon their head. இவர்கள் சிரசின் மீது Let it come தங்குவதாக. upon their head. இவர்கள் சிரசின் மீது Let இறங்குவதாக. everything unravel to them, Lord. எல்லாமே இவர்களுக்கு மேலெழும்பி வந்து கிடையட்டும் Let ஐயா. new doors be opened. புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. Because suddenly, சடுதியிலே you open the right decision. சரியான தீர்மானங்களை திறந்தளியும். Let everybody wake up to the right decision, Lord. சரியான தீர்மானங்களுக்கு எதுவாய் ஒவ்வொரு விழி Walk தெழும்பட்டும் ஐயா. into the destiny. தங்கள் குறிக்கோள்களுக்குள் Every நடக்கட்டும். demonic assignment of stopping the people from reaching the destiny. தேவ ஜனங்கள் தங்கள் குறிக்கோள்களை அடையக்கூடாதபடி தடுக்க நினைக்கும்படி நியமிக்கப்பட்ட பிசாசின் பணிகள் எல்லாம், All the demonic assignments. எல்லா பேய்த்தனத்தின் பணி நிர்ணயங்களும், Every plan of the devil. பிசாசின் சதி திட்டங்கள் எல்லாம், Every confusion of the devil. பிசாசின் குழப்பவாதங்கள் எல்லாம், Every carelessness of the devil. பிசாசின் அஜாக்கிரதைகள் That எல்லாம் has caused your people to waste time and years. உம்முடைய ஜனங்களின் நேரத்தையும் ஆண்டுகளையும் வீணாக்க செய்தவைகள் In எல்லாம் Jesus' name. இயேசுவின் We நாமத்திலே destroy it. நாங்கள் அதை We அழிக்கிறோம், destroy it. நிர்மூலமாக்குகிறோம். No more. இனி இல்லை, No more. இனி கிடையாது, No more. இனி இல்லை, No more. இனி இல்லை. We set the people free, Lord. நாங்கள் ஜனங்களை விடுவிக்கிறோம் They will ஆண்டவரே. walk in freedom. விடுதலை They will நடப்பார்கள், walk in joy. முழு மகிழ்ச்சி They will walk நடப்பார்கள், in liberty. விடுதலை நடப்பார்கள். Because you are the one who guides them to continuously, Lord. நித்தமும் நீர் அவர்களை வழி நடத்துகிறீர் அப்பா. Thank you for guiding us to profit. இப்படி ராபத்துக்கு எங்களை நடத்துகிறீரே நன்றி. Lord, one more time. ஒரு முறை கூட Just கர்த்தாவே, like the psalmist. சங்கீதக்காரரை போலவே We come to worship you affectionately, Lord. பாசத்தோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். ஹalleluya. கடைசியாக ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அவரை பார்த்து சொல்வோமா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்வோமா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. let's surrender everything to him now this morning. எல்லாவற்றையும் இந்த காரியத்தோடு சரணடைந்து விடுவோமே. Oh, we thank you, Jesus. Hallelujah. நன்றி சொல்லுகிறோம் இயேசுவே. உம்மை நோக்கி பார்த்து உம்மை நோக்கி பார்த்து நன்றி. இதயம் துள்ளுதையா. நன்றி நன்றி. Oh, we thank you for all the good things, சகல நன்மைகளுக்கும் for நன்றி all the good சொல்லுகிறோம். counsel, நல்ல ஆலோசனைகளுக்கு நன்றி, for the right guidance, சரியான வழிகாட்டுதலுக்கு நன்றி, stopping the bad counsel. தவறான ஆலோசனை தடுத்து
நன்றி அப்பா. stopping the careless counsel, அஜாக்கிரதையான for ஆலோசனைகளை opening the தடுத்தீரே. people's eyes, மக்கள் கண்களை திறந்தீரே நன்றி. for reviving the spirit. ஆவியை உயிர்ப்பித்தீரே நன்றி. Let the anointing revive them. அபிஷேகங்களை உயிர்ப்பிப்பதாக. Let your love revive them. உம்முடைய அன்புகளை Let உயிர்ப்பிப்பதாக. your word revive உம்முடைய them. வார்த்தைகளை Let your உயிர்ப்பிப்பதாக. fire revive உம்முடைய them. அக்கினிகளை உயிர்ப்பிப்பதாக. Yes, Lord. ஆம் ஆண்டவரே. Hallelujah. Shall we clap our hands and கரங்களை- give God the glory? கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை Hallelujah. சொல்லுவோம். ஹalleluya. Hallelujah. 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 We Hallelujah. thank you, Lord. நன்றி We சொல்லுகிறோம். thank you for the right counsel. சரியான ஆலோசனைகளுக்கு நன்றி Thank you for சொல்லுகிறோம். leading us with your eye உம்முடைய கண்களால் எங்களை வழிநடத்துகிறீரே and நன்றி. teaching us, Lord. எங்களுக்கு போதிக்கிறீரே. We give you the glory. மகிமை உமக்கே. Continue to speak to us, தொடர்ந்து Lord. எங்களோடு பேசும் We ஆண்டவரே. worship you. We bless you. உம்மை ஆராதித்து போற்றி We love you, வாழ்த்துகிறோம். Jesus. உம்மை நேசிக்கிறோம் இயேசுவே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. 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 Please be seated in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தில் தயவாய் அமர்ந்து கொள்வோம். God is a good God. கர்த்தர் நல்லவர். Oh, His word is so அவருடைய powerful. வார்த்தை மகா வல்லமை How many உள்ளது. of you have brought the living word of God? தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை எத்தனை பேர் கொண்டு Can வந்திருக்கிறீர்கள்? we all lift it up in our hands this morning? கைகளிலே உயர்த்தி பிடிப்போமா? Because His word அவருடைய வார்த்தையானது refreshes our soul, நம்முடைய ஆத்துமாவை புத்துணர்வடைய His செய்யும். word அவருடைய வார்த்தை strengthens us when we are weary, பலவீனமாய் விடாய்த்து போகும்போது நம்மை பலப்படுத்துகிறது. His word அவருடைய வார்த்தையே gives us clarity in life. வாழ்க்கை நமக்கு தெளிவை தருகிறது. His word அவருடைய வார்த்தை தான் gives us hope that we can face tomorrow. நாளை தினத்தை சந்திக்கும் நம்பிக்கை நமக்குள் There's நங்கூரமிடுகிறது. nothing more powerful than this word that we are holding in our hands. நம்முடைய கரத்தில் நாம் பிடித்திருக்கும் இந்த ஜீவ வார்த்தையை விட வல்லமையானது என்று வேறொன்றும் Lord, இல்லை. we pray that you break it. இதை கர்த்தர் பிடும்படி ஜெபிக்கிறோம் You ஐயா. speak to us, Lord, இதை உங்களுக்கு பேசும் ஆண்டவரே. and edify us. எங்களை பக்தி விருத்தி அடைய Encourage செய்யும். us. எங்களை தைரியப்படுத்தும். Hallelujah. Hallelujah. We give you all the glory. மகிமை எல்லாம் உமக்கே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் Amen பிதாவே. and amen. ஆமென் ஆமென். Hallelujah. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். I don't know, I was very surprised when I saw what I saw this morning. இன்று காலை நான் கண்ட காட்சி என்னை பெரிதும் வியப்பில் So ஆழ்த்தியது. when you're making a major decision, பெரிய பெரிய தீர்மானங்கள் நீங்கள் எடுக்கும் போதெல்லாம் always try to double check. எப்பொழுதும் இருமுறை சோதித்து Check பாருங்கள். with people who really hear the word of God. உண்மையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய இடத்திலே சோதித்து But அறியுங்கள். what really thrilled me was என்னை குதூகலிக்க செய்தது என்னவென்றால் when the truth was revealed, சத்தியம் வெளிப்பட்ட போது everything fell into place so rapidly, எல்லாமே அதிவேகமாய் அததற்குடத்தில் நேர்த்தியாய் அமைந்தது. super fast, அதிவேகம் multiply by 32 times. 32 மடங்கு Because வேகம். God doesn't move in time. ஏன் தேவன் காலங்களுக்குள் உலாவுவதில்லை. So when the right thing comes, சரியானவைகள் வரும்போது it will happen very quickly. அது வேகமாய் துரிதமாய் நடக்கும். Hallelujah. Hallelujah. Are you all happy this morning? சந்தோஷமா இருக்கிறீர்களா? Good to see every one of your beautiful faces. அழகான உங்கள் முகங்களை பார்ப்பதில் Hope பெரிய all of you are மகிழ்ச்சி. doing well. அனைவரும் நன்றாய் God இருக்கிறீர்கள். is a good God. கர்த்தர் நல்லவராய் His word is இருக்கிறார். so அவருடைய powerful. வார்த்தை மகா வல்லமை உள்ளது. Shall we open our Bibles to Matthew chapter 11? மத்தேயு 11ஆம் அதிகாரத்துக்கு வேத புத்தகத்தை திறந்து But கொள்வோம். today mostly I will be using the Amplified Classic version. இன்றைக்கு அதிகமாக விரிவாக்க வேத மொழியாக்கத்தின் சிறப்பு இதழை நான் For some பயன்படுத்துவேன். reason they stopped printing this version. ஏனோ தெரியவில்லை, இந்த ஒரு மொழியாக்கத்தை அச்சடிப்பது Very நிறுத்திவிட்டார்கள். difficult to find that version. இந்த நாட்களில் அதை கண்டுபிடிப்பது ரொம்ப But சிரமமாக by the grace இருக்கிறது. of God I was able to get one. தேவ கிருபையினால் ஒன்றை நான் கிடைக்க பெற்றேன். And the moment I got it into my hands, கையில் அது கிடைத்த உடனே I've been enjoying reading and just enjoying His word. அவருடைய வார்த்தையை இதில் படித்து ரசித்து ருசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. Sometimes it is nice to get a new Bible with none of our notes. எந்த விதமான நம்முடைய எழுத்தும் இல்லாமல் ஒரு புதிய வேதாகமத்தை கையில் கிடைக்கப்பது ரொம்ப சந்தோஷமான காரியம். Completely empty and blank. முற்றிலும் வெறுமையாக எந்த So you can hear God freshly and you can connect with Him. புத்தம் புதிதாய் தேவன் பேசுவதை கேட்டவரோடு இணைய முடியும். புதிய பைபிள் ஜனவரி 1 தான் வாங்கணும்னு இல்லை, எப்பனாலும் வாங்கிக்கலாம். சம்டைம்ஸ் புது பைபிள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. ஏன்னா பழையசில் தான் நல்லா நம்மளுக்கு பேஜ் நம்பர்லாம் தெரியும். இங்கே அந்த வசனம் அங்கே அந்த வசனம் எழுதியிருப்போம், அண்டர்லைன் பண்ணியிருப்போம். It is really you need to be bold to take a new Bible and start reading it over and over again. ஒரு புத்தம் புதிய வேதாகமத்தை எடுத்து திரும்ப படிக்கிறதுக்கு தைரியம் வேணும், மனசு ஆசை வேணுங்க. I think Pastor Sundaram he keeps getting new Bible every year or something like that. பாஸ்டர் சுந்தரை அப்படிதாங்க வருஷந்தோறும் தவறாமல் புது பைபிள் வாங்கிட்டே இருப்பாங்க. I vaguely remember such statement.
அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஞாபகத்தில் வச்சுக்கிறதே கஷ்டம்தான். I keep changing my Bibles very now and then because I want to hear and see things differently with a new set of eyes. ஒரு புதிய கண்ணோட்டத்தில் கர்த்தருடைய காரியங்களை பார்த்து கேட்க ஆவலோடு புது புது வேதாகமத்தை வாங்குவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். And he never fails. கர்த்தர் ஒருபோதும் தவறியதே இல்லை. Hallelujah. 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 I'm going to read the same scripture that we have read before. முன்பு படித்த அதே வசனத்தை திரும்ப படிக்க போகிறேன். Matthew chapter 11 verse 28 and 29. மத்தேயு 11:28-29. It says, "Come to me all you labor and are heavy laden and overburdened, and I will cause you to rest." வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். I like what is written in the brackets. அது அடைப்புக்குறியில் எழுதியிருக்கு பாருங்க, I ரொம்ப will பிடிச்சிருக்கு. ease and relieve and refresh your souls. நான் உங்களுடைய ஆத்துமாவை புத்துணர்வடைய செய்யும்படி எல்லாவற்றையும் எளிதாக்கி உங்களுக்கு நிவாரணம் கொடுத்து உங்களை விடுவிப்பேன். Hallelujah. Hallelujah. When I read that itself, I felt very refreshed. படிச்ச உடனே உள்ளுக்குள் புத்துணர்வு அடைந்தேன். He said, I will ease, I will relieve, and I will refresh. லேசாக்குவேன், உங்களை நிவாரணம் அளிப்பேன், புத்துணர்வு அளிப்பேன். Hallelujah. Hallelujah. Let's go to the next verse. அடுத்த வசனத்துக்கு Take வருவோம். my yoke upon you and learn of me, for I am gentle and humble in heart. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Previous verse says, I will cause you to rest. முந்தின வசனம் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் வரும்படி செய்வேன் என்று சொல்லுகிறது. But now it says, you will find rest. இங்கே நீங்கள் இளைப்பாறுதலை கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. In the bracket it says, அடைப்புக்குறியில் சொல்லுகிறது, relief and ease and refreshment, recreation and blessed quiet. மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கும், புத்துணர்வு அடைவீர்கள், ஒரு பொழுதுபோக்கு அம்சம் போல் இன்பம் கண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஓய்ந்திருப்பீர்களாம். Wow, இது படிக்கும் போதே எத்தனை பேருக்கு அப்படியே ஒரு நிம்மதி வருகிறது, ஏன்னா அதுதான் அவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. திருப்பி நான் வாசிக்கிறேன். I will give you relief. நான் உங்களுக்கு நிவாரணம் கொடுப்பேன். I'll give you ease. நான் உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பேன். I'll give you refreshment. ஒரு புத்துணர்வடைய செய்வேன். I'll give you recreation. உங்களை ஒரு இன்ப பொழுதுக்குள் நிம்மதியாய் And வைப்பேன். blessed quiet. உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட அமெரிக்கையோடு இருக்கும்படி எத்தனை செய்வேன். பேருக்கு இந்த 5 ஆசீர்வாதமும் வேணும்? ஹல்லேலூயா. Wow, Shiva Jaykumar is first to raise the hands. Yes, we need all the refreshments. அத்தனை புத்துணர்வு நமக்குள் பூரிக்க வேண்டும் தான். ட்ரெயினில் எத்தனை பேர் போயிருக்கீங்க? ட்ரெயினில் போகும்போது அங்கே ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்குன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ட்ரெயின் கிளம்புனோடனே சிலவங்களாம் ஓடிடுவாங்க, போயிட்டு என்ன இருக்குதோ ஓகே வாங்கிடலாம். ஏன்னா அந்த பேரே ரிஃப்ரெஷ்மெண்ட். தமிழில் என்ன பாஸ்டர் சொல்லுவாங்க? புத்துணர்வுடைய செய்தல். ரிஃப்ரெஷ்மெண்ட். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த நல்ல சாப்பாடு, இந்த ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்களே, சிற்றுண்டி உணவகம் பாஸ்டர். ஓகே, அதை பார்க்கறது, அதை போய் வாங்குறோமோ இல்லையோ, எனக்கு போய் அந்த மெனுவை பார்த்து படிச்சுட்டே இருப்பேன். அதை படிக்கும் போதே ஏன்னோ சாப்பிட்ட மாதிரி குடித்த மாதிரி. எத்தனை பேருக்கு அது அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும்? படித்து தென் ஃபைனலி ஒன்று தான் வாங்குவோம். பட் அதை படிக்கும் போதே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். தட்ஸ் வாட் தி லார்ட் சேஸ், கம் டு மீ and I will give you quietness. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு மன அமைதியை தருவேன் என்று அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். So we are dealing with the topic of rest. இளைப்பாறுதல் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு கவனித்துக் கொண்டிருக்கிறோம். We started, I think last September I started a series. கடந்த செப்டம்பர் இந்த தொடரை ஆரம்பித்ததாக Almost for நினைக்கிறேன். 1 year now and then I've been going on in that. ஏறக்குறைய ஒரு வருஷம் அவ்வப்பொழுது அதை தியானித்துக் கொண்டே வருகிறோம். So I actually try to see how many points I've covered and where I am. எத்தனை குறிப்புகளை கவனித்திருக்கிறோம், எங்கே தான் இருக்கிறோம் என்று பார்க்க முயன்றேன். So right now we are in point 3.2.3.2. 3.2.3.2வது குறிப்பில் அடுத்த பயணிக்கிறோம். வாரம் அந்த இதெல்லாம் நான் போடுறேன். ரெஸ்ட், ரெஸ்டோர் அண்ட் ரீசெட். அதுல இருந்து we have come to rest. In rest we are now in redemption, and in that we are in Jehoshaphat's life. இளைப்பாறுதலிலே இப்பொழுது நாம் மீட்பில் பயணிக்கிறோம். யோசபாத்தின் வாழ்க்கையை இப்பொழுது தியானிக்கிறோம். So we come to Jehoshaphat's life in 2 Chronicles chapter 20. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்தை பார்க்கிறோம். And verse number 30 it says, 30ஆம் வசனம் சொல்லுகிறது, so the realm of Jehoshaphat was quiet, for his God gave him rest round about. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை யோசபாத்துக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது. He had rest round about. அவர் சுற்றி
முற்றிலும் இளைப்பாறுதலோடு இருந்தார். We declare and we decree ஆணையிட்டு பிரகடனம் that பண்ணுகிறோம், every one of you நீங்கள் அத்தனை பேரும் will find rest not only in one area of your life, உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியில் இளைப்பாறுதலை காண்பது but in மட்டுமல்ல, all your areas. உங்கள் அனைத்து பகுதிகளிலும் Whether காண்பீர்களாக. it is rest in your அது family, குடும்பத்துக்குள் வேண்டிய rest in இளைப்பாறுதலானாலும், your workplace, உங்கள் வேலை ஸ்தலத்தில் இளைப்பாறுதலானாலும், rest in the finances, உங்கள் பொருளாதாரத்தின் rest in அமெரிக்கையானாலும், your health, உங்கள் ஆரோக்கியத்தின் rest in your அமெரிக்கையானாலும், relationship, உங்கள் உறவுகளுக்குள் வேண்டிய that அமெரிக்கையானாலும், Lord will give you the rest that He gave to Jehoshaphat. யோசபாத்துக்கு கொடுத்த இளைப்பாறுதலின் அமெரிக்கை கர்த்தர் உங்களுக்கும் தந்தருளுவாராக. But it was not, he did not have a very easy life. ஆனால் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு லேசாய் வாய்த்து விடவில்லை. He had to go through some lot of problems. ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவர் கடக்க வேண்டியதா இருந்தது. What is the problem? We already saw it last week. கடந்த வாரம் நம்ம முன்பே பார்த்த அந்த பிரச்சனை என்ன? We see the people, or three groups of people are trying to come and attack Jehoshaphat. மூன்று விதமான கூட்டத்தார் யோசபாத்துக்கு எதிராய் தாக்குதல் தொடுக்க And the வருகிறார்கள். first thing we saw was, நாம் பார்த்த முதல் காரியம், when we are attacked with problems, பிரச்சனைகளால் நாம் தாக்கப்படும் போதெல்லாம் what did Jehoshaphat do? யோசபாத் என்ன செய்தார்? Three questions. மூன்று கேள்விகள். Where to go? எங்கே போக We வேண்டும்? already saw it 2 weeks ago. 2 வாரங்களுக்கு முன்பே அதை பார்த்தோம். He knew where to go. எங்கே போக வேண்டும் என்று He அறிந்திருந்தார். went to the temple of God. தேவாலயத்துக்குள் போனார். And the second thing is, இரண்டாவது காரியம், who to look. யாரை நோக்கி பார்க்க That is what வேண்டும்? we're going to see today. அதை தான் இன்றைக்கு பார்க்க If போகிறோம். time permits, நேரம் அனுமதித்தால் what do we believe? நாம் என்ன நம்புகிறோம்? Hallelujah. ஹல்லேலூயா. Who to look? யாரை நோக்கி பார்க்க And வேண்டும்? what do we believe? நாம் எதை நம்பி So விசுவாசிக்கிறோம்? let's read verse number 10. 10வது வசனத்தை படிப்போம். It says, வசனம் சொல்லுகிறது, and now behold, the men of Ammon, Moab, and Mount Seir, whom you would not let Israel invade when they came from the land of Egypt, and whom they turned from and did not destroy. இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வெளியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்கள் விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். So what here we read, who are the kind of people who are attacking them? அவர்களை தாக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். The kind of people whom God said don't touch them. அவர்களை தொடாதீர்கள் என்று தேவனே சொன்ன அப்படிப்பட்டவர்கள் அவர்கள். In Deuteronomy chapter 2 verse number 9, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் God is saying, no, I will not give their land to you, it is to the children of Lot. அவர்களுடைய தேசத்தை உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அது லோத்தின் புத்திரருக்குரியது என்று கர்த்தரே சொல்லுகிறார். Moab is the children of Lot. மோவாபியர்கள் லோத்தின் சந்ததியார். So the Lord clearly told the people of Israel, கர்த்தர் மிக தெளிவாக இஸ்ரவேல் புத்திரருடன் leave சொல்லிவிட்டார், the Moabites alone. மோவாபியர்களை தனித்து விட்டு விடுங்கள். That is what Jehoshaphat is saying. யோசபாத்தும் அதை தான் சொல்லுகிறார். Didn't you not tell us not to touch them? நாங்கள் அவர்களை சீண்டக்கூடாது என்று நீ சொல்லவில்லையா? You told us not to invade them. அவர்களுடைய தேசத்தை ஆக்கிரமிக்க கூடாது என்று எங்களுக்கு சொன்னீரே. Verse number 11 it says, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, behold, they reward us by coming to drive us out of your possession which you have given us to inherit. இதோ அவர்கள் எங்களுக்கு கர்த்தாவே நீர் தேவரீர் எங்களுக்கு சுதந்தரிக்க பண்ணி நம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். So when I was reading this, இந்த வசனத்தை படித்தபோது sometimes in life வாழ்க்கையில் சில வேளைகளில் we will become very compassionate for some people. சிலர் மீது நமக்கு ஒரு மனதுருக்கம் தானாய் வந்துவிடும். Sometimes the Lord will ask us to forgive some people. சில வேளை கர்த்தர் நாம் சிலரை மன்னிக்கும்படி சொல்வார். Sometimes the Lord will ask us to be kind to some people, சில நேரம் சிலருக்கு இரக்கம் காண்பிக்கும்படி செய்வார். even though they are not that very good to us. அந்த அளவுக்கு அவர்கள் நமக்கு நல்லவர்களாக இல்லாதிருந்தாலும் கூட But because we love the Lord, we want to do the right things. கர்த்தரை நாம் நேசிக்கிறபடியினால் சரியானதை செய்ய நாம் விரும்புகிறோம் Just என்பதனால் like the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவே we might forgive some bad people. சில தவறான மோசமான ஆட்களை நாம் We மன்னிக்கலாம். might be lenient towards some people, சில இடத்துல கொஞ்சம் ஈவிரக்கம் காட்டலாம். and then we live our life. நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்? But after some time, ஆனாலும் கொஞ்ச நாளுக்கு the அப்புறம் same people whom you were kind to, யாருக்கு நீங்கள் தயவு காண்பித்துள்ள அதே மக்கள் they might come to attack you. உங்களை தாக்க வருவார்கள். They might come to steal your blessing. உங்கள் ஆசீர்வாதங்களை சூறையாட They might வருவார்கள். try to come and steal your good name. உங்கள் நல்ல பேரை கெடுக்க வருவார்கள். I don't know how many of you are seated at the sound of my என் voice. சத்தத்தை கேட்கிற உங்களுக்குள் எத்தனை பேர் இப்படி அமர்ந்திருக்கிறீர்களோ? You might be wondering. நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கலாம். He's asking the Lord, கர்த்தரிடத்தில் கேட்கிறார், did you not tell us not to touch them? அவர்களை தொடக்கூடாது என்று கர்த்தாவே நீர் எங்களுக்கு சொல்லவில்லையா? You are the one who told us not to be kind to them. அவர்களுக்கு ஈவிரக்கம் காண்பிக்கும்படி எங்களுக்கு சொன்னவர் நீர்தானே. And now they're coming against us. ஆனால் இப்பொழுதோ அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களே. That might have shocked Jehoshaphat. உண்மையில் அது
அது யோசபாத்துக்கு பெரும் அதிர்ச்சியா If இருந்திருக்கும். Philistines attacked him, பெலிஸ்தியர்கள் அவரை தாக்கினார்கள். no problem. We understand they're always our enemies. எப்பவுமே அவங்க சத்துருக்கள், அதனால அது எங்களுக்கு If Amalekites attacked us, அமலேக்கியர்களை தாக்கினால் yeah, they're always attacking us. எப்பவுமே எங்களை தாக்குறவங்க பரவாயில்லப்பா. But these people, ஆனால் இவர்களோ we have been nice to them, நாங்க உங்களுக்கு நல்லதான் but they செஞ்சிருக்கிறோம், are trying to be bad to ஆனா us. அவர்களோ எங்களுக்கு தவறு செய்ய முற்படுகிறார்கள். Some of you might have asked this question. உங்களை சிலர் இந்த கேள்வி கேட்டிருப்பீங்க. Why they are attacking me? ஆண்டவரே, ஏன் இவர்கள் என்னை Why தாக்குகிறார்கள்? they are doing bad to me? ஏன் எனக்கு இவ்வளவு கெடுதி செய்கிறார்கள்? How will I face this நான் situation? இந்த சூழ்நிலையை எப்படி சந்திப்பேன்? Don't worry, my dear brother, sister. என் சகோதரனே, சகோதரியே, கவலையே Someone படாதீங்க. else in the word of God has been through the same situation. தேவனுடைய வார்த்தைக்குள் வேறொருவர் இதே சூழ்நிலையை Verse கடந்திருக்கிறார்கள். number 12 it says, 12ஆம் வசனம் it சொல்லுகிறது, says, oh our God, will you not exercise judgment upon them? எங்கள் தேவனே, நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? Now this is his situation. இதுதாங்க அவருடைய சூழ்நிலையே. We have no might to stand against this great company that is coming against us. எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லையே. I like the last sentence. கடைசி வாக்கியம் ரொம்ப We பிடிச்சிருக்கு. do not know what to do, but our eyes are upon you. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. Who to look, Jehoshaphat? யோசபாத்தை யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? Where do you turn your eyes upon? உங்கள் கண்களை எந்த பக்கம் திருப்புகிறீர்கள்? Jehoshaphat will say like this. யோசபாத் இப்படி சொல்லுவார், When I don't know what to do, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாதிருந்த போது I am not going to complicate things. நான் காரியங்களை சிக்கலாக்கி கொள்ள போவதில்லை. My eyes are going to look upon the Lord. என் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கும். I will lift up my eyes unto the hills, from whence cometh my help. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். I don't know who to trust. யாரை நம்புவதென்று எனக்கு I don't தெரியவில்லை. know who to believe. யாரை விசுவாசிப்பதென்று தெரியவில்லை. Are they my well-wisher, அவர்கள் நல்ல விரும்பிகளோ or will they backstab me? அல்லது முதுகுலை குத்தி விடுவார்களா? Can I share this information? இந்த தகவல் மட்டும் பகிரலாமா? Can I give this what they were asked for? அவங்க கேட்டதை நம்ம அவங்களுக்கு Can கொடுக்கலாமா? I sign this document? இந்த ஆவணத்தில் நான் கையெழுத்திடலாமா? Can I trust them? நான் அவர்களை நம்ப Who முடியுமா? should I ask for help? உதவிக்காக யாரிடம் கேட்பேன்? Should I join their partnership? இந்த கூட்டாளியோடு கரம் Should கோர்க்கலாமா? I travel with them? அவங்களோடு சேர்ந்து நான் பயணிக்கலாமா? Should I pursue along with them? அவர்களோடு கூட சேர்ந்து நானும் பயணத்தை Should I go தொடரலாமா? on in this matter? இந்த காரியத்தை நான் தொடர்ந்து I don't முன்னேற்றலாமா? know who to look. யாரை நோக்கி பார்க்கணும் I don't know தெரியலையே. who to trust. யாரை நம்புவதென்று Where தெரியவில்லையே. will I go for help? உதவிக்காக நான் எங்கே போவேன்? Jehoshaphat's answer is, யோசபாத்தின் பதில் but என்னவென்றால், our eyes are upon you. எங்கள் கண்களையோ உம்மையே நோக்கி கொண்டு Our இருக்கிறது. eyes upon you. எங்கள் கண்கள் உம்மீதுதான் ஐயா. If you are in that situation, நீங்கள் இதே சூழ்நிலையில் I இருந்தால் don't know what to do. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலையே. Can we open our mouth and say? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? Can we look up to him and say, அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? Lord, my eyes are upon you. கர்த்தாவே, என் கண்கள் உம்மையே நோக்கி Every one of us, கொண்டிருக்கிறது. let's open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமே. my eyes are upon you. என் கண்கள் உம்மையே நோக்கி Maybe கொண்டிருக்கிறது. it is not for you, my dear brother, my dear sister. என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஒருவேளை Maybe உங்களுக்கு you are இல்லாம praying இருக்கலாம். for your family member. உங்க குடும்பத்தாருக்கு நீ ஜெபிச்சிட்டு இருக்கலாங்க. I don't know what to tell them. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு They are தெரியல. asking me for answers. பதிலுக்காக என்ன கேட்கிறார்களே. They think that I know everything. எனக்கு எல்லாம் தெரியும் அவங்க But நினைக்கிறாங்களே. I don't have answers. ஆனா என்கிட்ட பதில் இல்லையே. But for their sake, அவர்கள் நிமித்தம் I am going to look up to you. உம்மை நோக்கி பார்க்க போகிறேன். My eyes are upon you. என் கண்கள் உம்மையே நோக்கி My கொண்டிருக்கின்றன. eyes are upon you. என் கண்கள் உம்மீதுதான். Hallelujah. Hallelujah. The reason I want everyone to open a mouth and say is, எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? last time also I told the same thing. கடந்த முறையும் அதே The காரியத்தை principle சொன்னேன். how God works. தேவன் செயல்படும் கொள்கை. First we should open our mouth and declare. முதலாவது வாய் திறந்து அறிக்கையிட Right வேண்டும். from Genesis 1, that's what we read. ஆதியாகமம் 1 முதல் அதுதான் படிக்கிறோம். When we open our mouth and declare, நம்முடைய வாய் திறந்து பிரகடனம் பண்ணும்போது then God will purpose and He will start working on it to come to pass. அதை தொடர்ந்து தேவன் தீர்மானித்தது நிறைவேறும்படி Lot அவர் of times செய்வார். we keep things in our mind. அநேக நேரம் மனசுக்குள்ளே காரியங்களை We வைத்துக் desire கொள்கிறோம். things to come to pass, காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். but we don't open our mouth and say. ஆனா வாய் திறந்து சொல்ல மாட்டோம். What we instead we open our mouth and say, அதுக்கு பதிலா வாய் திறந்து என்ன சொல்லுகிறோம்? what is the thing that we really open our mouth and say? உண்மையாகவே நாம் வாய் திறந்து சொல்லுகிற காரியம் என்ன? The things that the devil put into our heart. பிசாசு எதை மனசுக்குள்ள வைக்கிறானோ அதை சொல்லிடுறோம். Negative words, எதிர்மறையான வார்த்தைகள், fearful words, பயப்படுகிற வார்த்தைகள், things that will contrary to the Lord's promise. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு முரணானவைகள். Because that is what we see. அதை தான் நாம் பார்க்கிறோம். We see the Moabites. மோவாபியர்களை Oh, they பார்க்கிறோம். will come and destroy us. ஐயோ வந்து நம்மளை அழிச்சிருவாங்களே. That is what he should have said. அதுதான் அவங்க சொல்லி But இருந்திருக்கணும். instead, ஆனா அதுக்கு what பதிலா are we supposed to say? நம்ம என்ன சொல்லணும்? For your children,
children, உங்கள் for பிள்ளைகளுக்காக, your spouse, உங்கள் வாழ்க்கை for your துணைக்காக, family member, உங்கள் குடும்பத்தாருக்காக, whoever it might அது be, யார் எவரா இருந்தாலும் as a child of ஒரு God தேவனுடைய who பிள்ளையாக believes in the word of God, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக heaven and earth will pass away. வானமும் பூமியும் ஒளிந்து His விடும். word will never fade. அவருடைய வார்த்தை ஒரு காலம் It ஒளியாது. is the same yesterday, today and forever. நேற்றும் இன்றும் அது மாறாததே. As a child of God who believes in the word of God, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் தேவனுடைய yes, பிள்ளையாக I do not see any help. எந்த உதவியை நான் பார்க்கவில்லை, உண்மைதான். I don't have an army to fight against the Moabites. மோவாபியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும் ஒரு ராணுவம் என்னிடம் These இல்லைதான். people are coming against me. இவர்கள் எனக்கு விரோதமாய் வருகிறார்கள், They are planning against me. எனக்கு எதிராக They are திட்டமிடுகிறார்கள், trying to destroy my life. என்னுடைய வாழ்க்கையை அழிக்க I முற்படுகிறார்கள். don't have plan. எனக்கு திட்டமில்லை, I don't have the ability. என்னிடம் ஆற்றலும் இல்லை, I don't have the wisdom. எனக்கு ஞானமும் இல்லை. But I will look up to you. ஆனால் உம்மை நோக்கி பார்ப்பேன். My eyes are upon you, என் Lord. கண்கள் உம்மீது இருக்கிறது ஆண்டவரே. So what are we going to do? நம்ம என்ன செய்ய We have போகிறோம்? to open our mouth and say, நம்முடைய வாயை திறந்து சொல்ல வேண்டும், I don't see this answer, நான் இந்த பதிலை பார்க்கவில்லை but I தான். know my answer is on the way. ஆனால் என் பதில் வந்து கொண்டிருக்கிறதே. I don't see the open door, திறந்த வாசல் எனக்கு தெரியவில்லை but தான். I know my God will open the door for me. ஆனால் எனக்காக என் தேவன் வாசலை திறப்பார் Or என்பது He will நிச்சயம். put me in the direction where I will open the door. நானே வாசலை திறக்கும் இடத்தில் என்னை கொண்டு போய் Because நிறுத்துவார். I am a child of God, நான் தேவனுடைய பிள்ளை அல்லவா? filled with the power of God, தேவ வல்லமை நான் நிறைந்தவன், filled with the anointing of God. அபிஷேகத்தால் ஆட்கொள்ளப்பட்டவன். I don't see it in my natural என் eyes, இயற்கையான மாம்ச கண்ணில் நான் but பார்க்கவில்லை in the தான். supernatural, ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட I am a ரீதியில் giant slayer. நான் ராட்சதனை வீழ்த்துகிறவன். Hallelujah. ஹalleluya. So one more time, இன்னும் ஒரு முறை we கூட are all going to open our mouth. எல்லாரும் வாய் திறக்க You போகிறோம். can be loud. நீங்க சத்தமா சொல்லலாம். You can give it out of your spirit. உங்கள் ஆவிக்குள்ளிருந்து வெளியே What is the கர்ஜிக்கலாம். devil trying to steal from you? பிசாசு உங்களிடமிருந்து சூறையாட முயற்சிப்பது What எது? is the devil trying to destroy you? பிசாசு எதில் உங்களை அழிக்க Or பார்க்கிறார்? your family? உங்கள் குடும்பத்தை, Or your children? உங்கள் பிள்ளைகளையா? What is that you've been waiting and waiting and waiting and waiting for? எதற்காக நீங்கள் தொடர்ந்து காத்துக்கொண்டே இருக்கிறீர்கள்? As a child of ஒரு God, தேவனுடைய we're பிள்ளையாக going to open our mouth and say, நம்முடைய வாய் திறந்து சொல்லுவோம், my help is on the way. என் உதவி வந்து கொண்டே My இருக்கிறது. eyes are upon you. என் கண்கள் உம்மீதையா. Hallelujah. Hallelujah. Shall we all open our mouth and வாய் say, திறந்து எல்லாரும் சொல்லுவோம், my eyes are upon you. என் கண்கள் உம்மீது இருக்கிறது My ஆண்டவரே. eyes are upon you. என் கண்கள் உம்மையே நோக்கி The கொண்டிருக்கிறது. maker of the heaven and the earth. வானத்தையும் பூமியையும் My உண்டாக்கினவரே, eyes are upon you. என் கண்கள் உம்மீது இருக்கிறது My ஆண்டவரே. eyes are upon you, the creator of the heaven and the earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, என் கண்கள் உம்மீது இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Can we sing that song? அந்த பாட்டை பாடலாமா? எனக்கு ஒத்தாசை. தாசை வரும் பர்வதம் நீராய் Yes. கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பே. எல்லாரும் நல்ல உற்சாகமா பாட போறோம் இந்த பாட்டெல்லாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹalleluya. வானமும் பூமியும் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்காத நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. விசுவாசத்துடன் சொல்லுவோம். எண்ணுக்கடங்கா ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல எனக்கு ஒத்தாசை ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கலாமா? ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை என் காலை தள்ளாட ஒட்டார். என் காலை தள்ளாட அவரது நில்லை என்னை காக்கும் தேவனுரங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா. இஸ்ரவேலை இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஓ ஹalleluya. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். Lord, we lift up our eyes unto you, Lord. கர்த்தாவே, எங்கள் கண்கள் உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். Just like Jehoshaphat, யோசபாத்தை போலவே we're not looking around எங்கள் சுற்றிலும் பார்க்க மாட்டோம்ப்பா. constantly. நித்தமும்
continuously தொடர்ந்து we trust only in you, உம்மை மட்டுமே நம்பி இருப்போம். because you are our savior, நீரே எங்கள் இரட்சகராய் இருக்கிறீர். you are a redeemer, நீர் எங்கள் மீட்பர். you will never leave us nor forsake us. ஒரு நாள் எங்களை விட்டு விலகி கைவிட Thank you மாட்டீர். for everyone who is trusting in you. உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். Exalt them, Lord. ஒவ்வொருவரையும் உயர்த்தும். Deliver them, Lord. விடுதலையாக்கும் ஆண்டவரே. Show them your way. உம்முடைய வழிகளை அவர்களுக்கு காண்பியும். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. 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 On the same point, who to look? யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்றதை I was குறிப்பு. asking the Lord, who not to look? யாரை பார்க்க கூடாது என்று கர்த்தரிடத்தில் The கேட்டேன். Lord put deeply in my heart just two kinds of people. இரண்டு விதமான கூட்டத்தாரை ஆழமாய் இருதயத்தில் கர்த்தர் There might வைத்தார். be many more types, but for this today, I just want to share these 2 points. பல வகையறாக்கள் இருக்கலாம், ஆனால் இந்த இரண்டு குறிப்புகளை மட்டும் இன்றைக்கு நான் I பகிரட்டும். just wrote what the Lord put in my heart. கர்த்தரின் இருதயத்துக்குள் கொடுத்ததை எழுதினேன். Who should we not look up to? யாரை நாம் நோக்கி பார்க்கவே கூடாது என்று. People who have what we need. நமக்கு தேவையானதை வைத்திருப்போரை நோக்கி பார்க்க For கூடாது. example, உதாரணத்திற்கு if Jehoshaphat would have looked around the king of Israel or any other kings who did not have wars at that time, அந்த காலகட்டத்தில் எந்த யுத்தத்தையும் சந்திக்காதிருந்த இஸ்ரவேல் ராஜாவையோ வேறு எந்த ராஜாக்களையோ யோசபாத் நோக்கி பார்த்திருந்திருப்பார். ஆனால் he might have been very confused. ரொம்ப குழம்பி போயிருப்பாருங்க. Oh, that king is living a peaceful life. அந்த ராஜா ரொம்ப சமாதானமா இருக்காரே. Oh, that kingdom, nobody is fighting against them. அந்த ராஜ்யத்துக்கு எதிராக யாருமே யுத்தம் பண்ணவில்லையே. Why always people are coming to attack me? ஏன் எப்பொழுதுமே மக்கள் என்னை மட்டும் தாக்க வருகிறார்கள்? If he would have kept his eyes on people or the kings who had rest, எல்லா விதத்திலும் இளைப்பாறுதலையே அனுபவித்த மக்களையோ ராஜாக்களையோ அவர் நோக்கி பார்த்திருந்தால் he would have been very discouraged. ரொம்ப சோர்ந்து போயிருப்பார். He would not have been able to trust in his God. தன் தேவன் மீது அவர் நம்பிக்கை வைக்க முடியாமல் போயிருக்கும். He would have questioned his God. தன் தேவனை கேள்வி கேட்டிருந்திருப்பார். Why, Lord, why are people attacking me? ஏன் ஆண்டவரே, ஏன் மக்கள் என்னை மட்டும் தாக்குகிறார்கள்? Why people are, living a free life there? மற்றவர்கள் எல்லாரும் அங்கே விடுதலையோடு சமாதானமாய் வாழ்கிறார்களே. Why am I going through this problem? நான் மட்டும் ஏன் இந்த பிரச்சனையிலே அலசடிப்படுகிறேன்? Are you not caring for me? என் மீது உமக்கு அக்கறையே இல்லை ஆண்டவரே. So all that he would have asked. அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்திருப்பார். I'm glad he did not keep his eyes on other kings. மற்ற ராஜாக்கள் மீது அவர் கண்களை வைக்காததினால் நான் சந்தோஷப்படுகிறேன். Whatever you are asking the Lord, கர்த்தரிடத்தில் நீங்கள் எதை he கேட்டுக்கொண்டிருந்தாலும் will சரி, bring it to you. அவர் உங்களுக்கு அதை கொண்டு வருவார். Sometimes there might be a delay, சில நேரம் தாமதமாகலாம், but the Lord who loves you, ஆனாலும் உங்களை நேசிக்கும் he will ஆண்டவர் bring it to your hands. அதை உங்கள் கையில கொண்டு வந்து It will கொடுப்பாருங்க. fall into your அது lap. உங்க மடியில வந்து But விழுங்க. during the waiting ஆனா process, காத்திருக்கும் காலகட்டத்தில் if we keep our eyes on people who have the same blessing, அதே ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கும் மக்கள் மீது கண்களை பதிப்போம் என்றால் the devil will use that to cause discouragement. நமக்குள் சோர்வை திணிக்க சத்துரு அதை பயன்படுத்தி விடுவான். Yes, you can look at the other kings and appreciate them, மற்ற ராஜாக்களை பார்த்து நீங்கள் பாராட்டலாம் தான், but don't continuously follow them. ஆனா அவங்களையே பின்தொடர்ந்து இருக்க கூடாது. Sometimes maybe you're asking the Lord to give you a vehicle. ஒருவேளை கர்த்தாவே எனக்கு ஒரு வாகனத்தை தாரும்னு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். People whom you think are undeserving of buying vehicles. இந்த வாகனத்தெல்லாம் வாங்க இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, Now, some people who are not unworthy, who are very undeserving, சிலருக்கு அந்த வாகனத்தை வாங்குவதற்கு ஒரு தகுதியும் இருக்காதுங்க. somehow they get it. ஆனா எப்படியோ அவங்களுக்கு அது கிடைச்சிரும். Continuously, if you keep on looking at them, ஆனா எப்பவுமே அவங்களே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா you're going to feel discouraged. சோர்ந்து போயிருவீங்க. Hallelujah. Hallelujah. Quickly, I'll share an incident from Pastor Caleb's life. பாஸ்டர் கேலபையா வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை When சீக்கிரத்தில் he was a சொல்லுகிறேன். student in the US, அமெரிக்காவில் மாணவராக இருந்த நாட்களில் he was driving a okay car. ஒரு பரவாயில்லன்னு சொல்ற காரை ஐயா ஓட்டிட்டு இருந்தாங்களா. He was happy with that car. அந்த கார்ல அவங்க சந்தோஷமா இருந்திருக்காங்க. It was not it didn't give any problem, but it was not the best of the best. அந்த கார் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கல, ஆனா அது ஒன்றும் மிக சிறந்த உச்சிதமான கார் இல்லை. But suddenly, ஆனா திடீர்னு ஒரு நாள் someone comes and tells, ஒருத்தர் வந்து சொல்றாங்க, I have a wonderful car ஒரு அருமையான கார் என்கிட்ட இருக்கு, and I want to give it to someone here. இங்க இருக்கிற ஒருத்தருக்கு அதை நான் கொடுக்கணும்னு விரும்புறேன். Pastor Caleb, oh, you didn't have any car. Okay, pastorக்கு காரே இல்ல அந்த டைம்ல. So somebody promised they're going to give a car, right? ஓ, பாஸ்டர் வந்து காருக்காக ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப பாரப்பட்டு ரொம்ப விசுவாசத்துடன் ஜெபிக்கும் போது ஒருத்தர் வந்து ஒரு காரை வந்து நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன், கர்த்தர் என்னோட பேசினார், இது ஒரு நல்ல பெஸ்ட் கார், புது கார் நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன்னு அவர் சொன்ன உடனே பாஸ்டர் நினச்சிக்கிட்டாரு, ஆஹா என் ஜெபத்துக்கு கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்பவரே. கேட்டார், என் நல்ல கார். ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தா சூப்பர் கார், பெஸ்ட் கார்.
ஆஹா எனக்கு தான் கொடுக்க போகிறான்னு பார்த்தா அந்த கொடுக்குற நபர் நேராக வந்து இவருடைய ரூம்மேட் பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர், அந்த பக்கத்தில் இருக்கிற நபருக்கு ஏற்கனவே ஒரு நல்ல கார் இருக்கு, அவருக்கு செகண்ட் காரா இந்த பெஸ்ட் காரை அவர் வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு. பாஸ்டர் கேலவுக்கு உள்ள அன்பு, தாழ்மை, பொறுமை இன்னும் எல்லாமே வரல. ரொம்ப ஒரு கேள்வி, வாட் இஸ் திஸ் லார்ட்? எனக்கு வரும்னு நினச்சேன். பட் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே அவன் ப்ரேயரும் பண்ணல அவர், ஏன்னா he already has a good car, ஜெபிக்கவும் இல்லை, அவருக்கு வந்து கொடுத்தாரு. Then what did you tell the Lord, pastor? He just said, okay, one thing I know, the Lord wants to see, கர்த்தர் என்ன பார்க்க விரும்புறாருன்னா, how is my heart? என் இருதயம் எப்படி இருக்கு? When God blesses someone else, வேறொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது என் மனசு எப்படி இருக்கு? with the same thing that he was praying for. அதே காரியத்துக்காக அவங்க ஜெபிச்சிட்டு இருந்திருக்காங்க. That was a test. அது ஒரு சோதனை. That was a test. அது ஒரு சரியான சோதனை. Sometimes we go through that. சில நேரம் அப்படி நம்ம கடந்து We don't have to always go through that. எப்பவுமே அப்படி போகணும்ன்ற அவசியம் இல்லைங்க. But sometimes we go through that. சில நேரம் அதை கடக்க நேரிடும். But I want to encourage you. ஆனாலும் உங்களை தைரியப்படுத்தட்டும். Don't worry. கவலையே படாதீங்க. The Lord is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். No matter what other kingdoms or other kings might have or not have. மற்ற ராஜ்யங்கள் ராஜாக்களுக்கு என்ன இருக்கிறதோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. The truth is, உண்மை என்னவென்றால், what the Lord wanted to give you, கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரோ He will give you at the right time. அதை சரியான நேரத்தில் உங்களுக்கு தருவார். I don't know whether I shared it in the youth or here before. முன்பு வாலிபர் கூட்டத்திலயோ இங்கேயோ சொன்னனோ தெரியல. When Lazarus was sick, லாசர் வியாதிப்பட்டிருந்த போது they sent word to Jesus. இயேசுவுக்கு சொல்லி அனுப்புனாங்க. But Jesus did not go immediately. உடனே இயேசு அங்கே போய் விடவில்லையே. He waited for 3 days. 3 நாட்கள் காத்திருக்கிறார். Everybody would have been wondering why Jesus is waiting. ஏன் இயேசு இன்னும் காத்திருக்காருன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. They even questioned Jesus. இயேசுவின் கேள்வியே கேட்டுட்டாங்க. But that is because அதற்கு காரணம் those days the Sadducees, அந்த நாட்களின் சதுசேயர்கள், they had this belief இந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள that இருந்துச்சு. when a person leaves this world, ஒருவர் இவ்வுலகத்தை விட்டு மறையும் போது their spirit will still linger on this earth for 3 days. 3 நாட்கள் அளவும் அவர்களுடைய ஆவி இன்னும் இந்த பூமியிலே சுத்திட்டு இருக்குமா. That is what they believed. அது அவர்கள் நம்பிக்கை. So Jesus knew that. இயேசுவுக்கு அது நல்லா தெரியும். He waited for 3 days. ஆகவே 3 நாட்கள் For காத்திருந்தார். Jesus to heal Lazarus when he was alive, or to raise him after his death in 1 day, 2 day, 3 day, 4 day, everything is the same. வியாதிப்பட்டிருந்த லாசருவை குணமாக்குவதோ மரித்து 1 2 3 நாட்கள் கழித்து லாசரு உயிரோடு எழுப்புவதோ இயேசுவுக்கு எல்லாமே ஒண்ணுதாங்க. Everything is the same. எல்லாமே ஒண்ணுதான் இயேசுவுக்கு. So but Jesus waited 3 days. ஆனால் இயேசு 3 நாள் So காத்திருந்தார். that when he comes on the 4th day, 4ஆம் நாள் அவர் வரும்போது, when he says Lazarus rise up, லாசருவே எழும்பி வா என்று even சொல்லும்போது, the Sadducees will know சதுசேயர்களுக்கும் that தெரியும் it is truly the power of God. உண்மையாகவே தேவனுடைய வல்லமைதான் என்று அறிவார்கள். Nobody will know why God is delaying, தேவன் ஏன் தாமதிக்கிறார் என்று யாருக்கும் why God தெரியாது. is blessing someone else. ஒருவரை தேவன் ஆசீர்வதிக்கையில் But let us keep our eyes unto the hills. நம்முடைய கண்களை பர்வதத்தின் மீது பதிப்போம். So the second type of people whom we should not look to நாம் யாரை நோக்கி பார்க்க கூடாது என்ற இரண்டாவது கூட்டத்தார் is the people who can give what we want. நமக்கு வேண்டும் என்று இருக்கிறதை தரக்கூடிய மக்களை பார்க்கவே கூடாது. See, when Jehoshaphat was in a very big trouble, மிகப்பெரிய நெருக்கடியின் போராட்டத்தில் யோசபாத் he தவிக்கும் could have நேரம் easily asked help from other kings. மற்ற ராஜாக்களிடம் எளிதாய் உதவி கேட்டிருந்திருக்க முடியும். He could have easily looked up to them. மிக எளிதாய் அவர்களை பார்த்திருக்கலாம். They could have come and fought the battle. வந்து யோசபாத்துக்காக அவங்க யுத்தம் பண்ணி இருப்பாங்க. But Jehoshaphat chose to look to the Lord. யோசபாத்தோ கர்த்தரையே நோக்கி பார்க்க When we start தெரிந்தெடுத்தார். looking at people who have what we need, நமக்கு தேவையானதை வைத்திருக்கும் மக்களை நாம் நோக்கி பார்க்க ஆரம்பித்து விட்டார். very slowly we will start trusting God கொஞ்சம் கொஞ்சமா தேவனை நம்புறது குறைப்போம். and trusting man. மனிதரை நம்ப ஆரம்பிச்சிருவோம். Maybe there is someone who can give what you want, உங்களுக்கு தேவைன்றதை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கலாங்க. has the influence to give you a job, அந்த உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க செல்வாக்கு has the இருக்கலாம். influence to give you financial help, பொருளாதார உதவி கொடுக்கும் செல்வாக்கு இருக்கலாம். or some kind of a help. ஏதோ ஒரு உதவி செய்ய When we ஆரம்பிக்கும். constantly keep our eyes upon them, எப்பவுமே கண்கள் அவங்க மேல வச்சிருந்தா we lose our trust in God. தேவன் மீது இருக்க நம்பிக்கையை பறிகொடுத்து Jehoshaphat விடுவோம். said, யோசபாத் I do சொல்லுகிறார், not know what to do, என்ன செய்யணும்னு தெரியலப்பா, but our eyes are upon you. ஆனால் எங்கள் கண்கள் உம்மைதான் நோக்குகிறது. Hallelujah. ஹalleluya. His eyes were upon him. அவருடைய கண்கள் அவர் மீதே இருந்தன. As we keep our eyes upon the நம்முடைய Lord, கண்களை கர்த்தர் மீது மட்டும் வைக்கும்போது the Lord will surely help us. நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். I will stop at this point இந்த குறிப்போடு நான் நிறுத்துகிறேன். because the next point is what to believe. அடுத்த குறிப்பு எதை விசுவாசிக்க That வேண்டும் is என்பது. another big topic of its own. அது தனியா அதே ஒரு பெரிய Because குறிப்பு. especially in the days of social media, இன்றைய
இன்றைய சமூக ஊடக வலைதளங்களின் நாட்களிலே It's more confusing than before. முன்பு விட அதிகமா இப்பதான் குழம்புறாங்க What to மக்கள். believe, what not to believe. எதை நம்புறது நம்ப கூடாதுன்ற So குழப்பம். I will take it to the next week. ஆகவே அடுத்த வாரம் அதை கொண்டு But for செல்கிறேன். today, இன்றோ who to look, யாரை நோக்கி பார்க்க வேண்டும், who to believe. யாரை நம்ப வேண்டும்? We will believe in our God. நம்முடைய தேவனையே நம்புவோம். As I finish, நான் முடிக்கும் I just want to நேரத்தில் share a testimony in my life. என் வாழ்க்கை நடந்ததை சாட்சியாய் சொல்லுகிறேன். That comes from the verse number 7. இது 7வது வசனத்திலிருந்து வருகிறது. I will read that verse and I will share what happened. வசனத்தை படித்து நடந்ததை பகிர்கிறேன். Verse it says, "Did you not know, O God, drive out the inhabitants of this land before your people and give it forever to the descendants of Abraham your friend." எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் உள்ள கொடுக்கவில்லையா என்று கேட்கிறார். I want the same verse to be put in NKJV version. இதே வசனத்தை புதிய ஜேம்ஸ் மொழியாக்கம் Is ரசத்தில் it possible to put both English on the same page? ரெண்டு பண்ண முடியுமா? முடியலன்னா பரவாயில்ல. ஏன்னா என்றால் there's a little bit of difference in both the English translation. இரண்டு ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலும் சிறு வித்தியாசம் உண்டு. அதே வசனம் NKJV ல பாத்தீங்க என்றால் it says, "You gave it to your descendants of Abraham your friend forever." உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததிக்கு என்றென்றைக்கும் இதை சுதந்திரமாய் கொடுத்தீர் என்று வாசிக்கிறோம். இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா Abraham is your friend forever. ஆனா இந்த மொழியாக்கத்திலே ஆபிரகாம் என்றென்றைக்கும் உம்முடைய சிநேகிதராய் இருந்தவர் அல்லவா என்று But the வாசிக்கிறோம். previous translation says, முந்தைய மொழியாக்கம் என்ன சொல்கிறது? "You gave it to your people forever to the descendants of Abraham your friend." உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் சுதந்திரமாய் கொடுத்தீர். Hallelujah. அல்லேலூயா. So in my life one time I was going through a very difficult situation in my career. என்னுடைய வாழ்க்கையின் உத்தியோக பாதையில் கடினமான ஒரு சூழ்நிலையை ஒரு முறை சந்தித்தேன். I didn't have the strength. எனக்கு போதுமான பலன் இல்லை. I was facing giants after giants. ராட்சதன் மேல் ராட்சதனை I சந்திக்கிறேன். felt very weak, பலவீனமாய் உணர்ந்தேன். very insignificant, ரொம்ப அற்பமான ஒரு தோற்றம். did not have the wisdom, ஞானமும் இல்லை, did not have anyone's help, யாருடைய உதவியும் இல்லை, did not have proper support. சரியான ஆதரவே இல்லை, I did not have any might. எந்த பராக்கிரமும் இல்லாதிருந்தேன். It looks I am almost lost. ஏறக்குறைய நான் எல்லாவற்றையும் இழந்து தோற்றுவிட்டது But போல I was இருந்தது. waiting in the presence of the Lord. ஆனால் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த போது I was looking up to the hills. நான் அந்த பர்வதங்களை நோக்கி I was பார்த்தேன். looking unto the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி I கொண்டிருந்தேன். wanted the Lord to give me a scripture. கர்த்தர் எனக்கு ஒரு வசனம் கொடுக்க வேண்டும் And the என்று Lord gave கேட்டேன். me a beautiful scripture ஒரு அருமையான வசனத்தை கர்த்தர் தந்தார். that told me not to worry. கவலைப்படாதே என்று சொன்ன And வசனம். my career is safe. என் உத்தியோகம் பத்திரமா இருக்கிறது. And I started to cling on to that promise. அந்த வாக்கை இறுக பற்றிக் கொண்டேன். Night and day. இரவும் பகலும் Over and over again. திரும்ப திரும்ப Just like how you said. சொன்னது போலவே I kept clinging to the word of God. கர்த்தருடைய வசனத்தை இறுக பற்றிக் கொண்டே I knew இருந்தேன். his word is true. அவருடைய வசனம் உண்மை என்று அறிவேன். I knew he will never fail in his அவர் word. தம்முடைய வார்த்தையில் ஒருபோதும் தவற மாட்டார் என்று When the Lord அறிந்திருந்தேன். gives a word, கர்த்தர் வசனத்தை தந்து contrary to விட்டார். what we may see or feel, நாம் உணரக்கூடிய பார்க்கக்கூடிய எதற்கு முரணாக இருந்தாலும் his word, அவருடைய வார்த்தையோ அவருடைய வார்த்தையோ will come to pass. நிறைவேறியே தீரும். I was so sure in my spirit. என்னுடைய ஆவியில் அந்த அளவுக்கு அதி There நிச்சயத்தோடு was no இருந்தேன். shadow of doubt. எந்த சந்தேக நிழலும் எனக்குள் But இல்லை. as day progresses, ஆனால் அது தொடர I kept seeing only attacks after attacks over my career. என்னுடைய உத்தியோகத்துக்கு எதிரான தாக்குதல் அதிகரித்து மோசமான நிலையை Then உணர்ந்தேன். one fine day came. ஒரு நல்ல நாள் வந்தது. I had to go to a conference room நான் ஒரு மாநாட்டு அறைக்குள் போக and வேண்டும். face a lot of officials. நிறைய அதிகாரிகளை எதிர்கொள்ள வேண்டும். I didn't know what to do. என்ன செய்யணும்னு தெரியல. Early in the morning, அதிகாலையிலேயே the Lord woke me up கர்த்தர் என்னை எழுப்பி at விட்டார். 3 a.m. 3 மணி with the இருக்கும். same verse. இதே வசனத்தை Verse number தந்தார். 7. 7ஆம் வசனம். And I was reading in the NKJV version, நான் அது NKJV மொழியாக்கத்தில் where படித்தேன். it says he will give it to his descendants Abraham, who is his friend forever. என்னென்றைக்கும் கர்த்தருடைய சிநேகிதராகவே இருக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்தார் என்று சொன்ன வசனம். I was not satisfied. எனக்கு திருப்தியே So இல்லை. I went to other translation. மற்ற மொழியாக்கங்களை And when I பார்த்தேன். came to this translation, இந்த மொழிபெயர்ப்புக்கு வந்தபோது it says, சொல்லுகிறது, the Lord has promised கர்த்தர் வாக்கு பண்ணி that விட்டார். whatever he has promised, என்ன வாக்கு பண்ணினாரோ he will give it forever to you. அதை என்றென்றைக்கும் உங்களுக்கு தந்தருளுவார். That promise, அந்த வாக்கு, that blessing, அந்த ஆசீர்வாதம், whatever he has declared, அவர் எதை பிரகடனம் பண்ணி no இருந்தாலும் matter what people can do to snatch it away, அதை பறித்து கொண்டு போக மக்கள் என்ன செய்ய was முயன்றாலும் given to you, உங்களுக்கு is கொடுக்கப்பட்டது. given to you forever. அது என்றென்றைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. Hallelujah. ஹalleluya. I kept holding on to that word. நான் அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே Lord, இருந்தேன். as you promised, you will give it
it to me forever. ஆண்டவரே நீ வாக்கு பண்ணினபடி இதை Some என்றென்றைக்கும் of you எனக்கு are the sound of தந்தருளுவீர். my voice. என் சத்தத்தை கேட்கும் உங்களில் சிலர் It might look like some people are trying to take away what belongs to you. உங்களுக்குரியதை சிலர் பறித்துக் கொண்டு போவதை போல் தெரியும். Maybe it can be a possession. அது உங்கள் உடைமையாய் இருக்கலாம். Maybe it can be a property. அது உங்கள் சொத்தா இருக்கலாம். Maybe it can be related to your job. அது உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட Or it பாக்கியமாய் can be இருக்கலாம். related to your clients. அல்லது உங்களுடைய வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட காரியமாய் இருக்கலாம். Maybe a position. ஏன் ஒரு பதவியாய் கூட இருக்கலாம். Whatever it might அது be. என்னவா இருந்தாலும் சரிங்க. People are trying to snatch it away from you. உங்களிடமிருந்து அதை பறித்துக் கொண்டு போக மக்கள் They have முயற்சிக்கலாம். all the intelligence. அதற்கான புத்தி கூர்மை They உங்களுக்கு have இருக்கு. all the power. சகல அதிகார They செல்வாக்கும் have all இருக்கலாம். the might. அவங்களுக்கு செல்ல பல But you are பராக்கிரமம் உண்டு. standing here like ஆனால் Jehoshaphat. நீங்கள் இங்கே யோசபாத்தை போல் I have இருக்கிறீர்கள். nothing in me. என்னில் ஒன்றுமில்லையே. But I want to tell you, my dear brothers, my dear sister, அன்பு சகோதர சகோதரிகளே, yes, உங்களுக்கு you நான் might சொல்லட்டும். have nothing in you. உங்களிடத்தில் ஒன்றுமில்லாமல் As இருக்கலாம். long as you have the word of God. தேவனுடைய வசனம் உங்களிடம் இருக்கும் As வரை, long as you have the faith to believe in the word of God. கர்த்தருடைய வசனத்தை நம்பும் விசுவாசம் உங்களுக்குள் You இருக்கும் வரை, have everything. உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. You have everything. உங்களுக்கு எல்லாமே இருக்கு. Because the battle is not yours. ஏன் யுத்தம் உங்களுடையதல்ல. In the future verses, எதிர்க்கும் தொடர்ந்து காலங்கள் the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், Jehoshaphat, the battle is not yours. யோசபாத்தை இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. It is mine to fight the battle. இந்த யுத்தத்தை என்னுடையது நான் My செய்வேன். dear wonderful friend, என் அன்பு நண்பரே, I encourage you to cling on to this promise. இந்த வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்ளுங்கள். If the Lord has given you a promise, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் it is for you forever. அது உங்களுக்கு நிரந்தரமான It ஒன்று. is for you forever. அது என்றென்றைக்கும் உங்களுக்குள்ளது. Maybe you think you lost your children. ஐயோ பிள்ளைகளை இழந்து விட்டேன் Or நினைக்கிறீங்களா? maybe you think you lost your grandchildren. உங்கள் பேர பிள்ளைகளை இழந்து விட்டதை நினைக்கலாம். Maybe you think you lost your husband to some alcoholism. ஏதோ குடிப்பழக்கத்துக்கு புருஷனை பறிகொடுத்து விட்டேன் என்று Maybe you யோசிக்கலாம். think you lost your husband to some extramarital affair. உங்கள் கணவரை தவறான கள்ள தொடர்புக்கு இழந்து விட்டோம் என்று Maybe யோசிக்கலாம். somebody is trying to steal your property. யாரோ உங்கள் சொத்தை சூறையாட முயற்சிக்கலாம். Maybe they're giving you promotion to someone else. உங்களுக்குரிய உயர்வை வேறொருவருக்கு கொடுக்கலாம். Maybe whatever you're supposed to travel, they're giving it to someone else. நீங்கள் போக வேண்டிய பயணத்தை வேறொருவருக்கு மாற்றி People are கொடுத்திருக்கலாம். trying to snatch away your clients. உங்கள் வாடிக்கையாளரை பறித்து கொண்டு போக மக்கள் What do you முயற்சிக்கலாம். have? உங்களிடம் என்ன You இருக்கிறது? have nothing. ஒண்ணும் இல்லைங்க. But you have the word of God. ஆனால் வசனம் உங்களிடம் The promise இருக்கிறது. of the Lord கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. is forever அது என்னென்றைக்கும் to உள்ளது. his descendants. அவருடைய சந்ததி இருக்கு. Are you a descendant of நீங்கள் Abraham? ஆபிரகாமின் சந்ததியா? I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. I am a friend of நான் God. தேவனுடைய I am a சிநேகிதன். child of the descendant of Abraham. ஆபிரகாமின் You சந்ததியின் are a பிள்ளை நான். descendant of Abraham. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா? What the Lord has promised to you, கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு maybe பண்ணினாரோ? 2 years ago, 2 வருஷத்துக்கு முன்னால He gave you a இருந்திருக்கலாம். promise. ஆனால் கொடுத்த வாக்கு It will come to pass. அது நிறைவேறியே தீரும். Maybe 10 years ago, 20 வருஷத்துக்கு முன்னால He told கொடுத்திருக்காங்க. you something. ஏதோ ஒன்னு Oh, சொன்னாரு. how long should I wait? எது வரைக்கும் Oh, காத்திருக்கலாம்? He will give it to you. உங்களுக்கு அதை Because தருவார். His promise, அவருடைய வாக்குத்தத்தம் according to 2 Chronicles 27, 2 நாளாகமம் 27 படி is forever. அது என்னென்னைக்கும் உள்ளது. Is forever to the descendants of அது Abraham. ஆபிரகாமின் சந்ததியாருக்கு I என்னென்னைக்கும் wrote உள்ள my name வாக்கியம். in my old Bible. என்னுடைய பழைய பைபிள்ல வேற எழுதி I வச்சிருக்கிறேன். struck that verse. அந்த வசனத்தை I எடுத்து highlighted வச்சிருக்கிறேன். that verse. அதை மேம்படுத்தி That verse வைத்திருக்கிறேன். is mine. அந்த வார்த்தை It என்னுடையது. belonged to mine. அது என்னுடையது. In the morning I was sitting in the இந்த car. அதிகாலை கார்ல உட்கார்ந்து I didn't have இருக்கும்போது the boldness to go to the conference room மாநாட்டு அறைக்குள் போகும் தைரியம் எனக்கு because இல்லை. I don't have an answer. ஏன்னா பதில் இல்லை. What will they cross question me? ஐயோ குறுக்கு கேள்வி கேட்டா என்ன What will ஆகும்? they all join and fight against எல்லாம் me? ஒண்ணா சேர்ந்து என்ன சொல்ல சண்டை போட்டா என்ன What ஆகும்? will I say? என்ன சொல்லுவே? But I know and I know and I know எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். His blessing is forever. அவருடைய ஆசீர்வாதங்களோ What என்றென்றைக்கும் He has ஆனவைகள். promised to give எதை கொடுப்பேன் வாக்கு is பண்ணினாரோ forever and ever and ever. அது என்றென்றைக்கும் உள்ளது. That is the promise of my father. அது என் பிதாவின் I வாக்குத்தத்தம். went to the conference room. மாநாட்டு அறைக்குள் I சென்றேன். didn't go alone. தனியே போகலையே. I went with an angel. தூதனோடு I didn't சென்றேன். go alone. நான் தனியே The Holy போகலை. Spirit came with me. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு வந்தார். He put the right words. சரியான வார்த்தைகளை கொடுத்தார். Everybody were against us. எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக இருந்தவர்கள் Me and my team. நானும் என் அணியினரும் But the Lord put the right words. கர்த்தர் சரியான வார்த்தைகளை Not தந்தார். one person's word ஒருவருடைய came வார்த்தையும் to prosper. வாய்க்கவில்லை. Not one person's accusation ஒருவருடைய குற்றச்சாட்டும் கூட did not stand by. எடுபடவில்லை. Everything the Lord took care of it. கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொண்டார். In fact, He really did fight that battle. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கர்த்தர் What களமாடி the Lord யுத்தம் had பண்ணினார். promised. கர்த்தர் வாக்கு What பண்ணினது has He எதுவோ given you, my dear brother? எனக்கு அன்பு சகோதரர் உங்களுக்கு என்ன What has He கொடுத்தாரோ given you, my dear sister? சகோதரி உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ It is for you. அது உங்களுக்கானது.
உங்களுக்கானது. for your family. உங்கள் குடும்பத்துக்கே It உரியது. is for you. அது உங்களுக்கே And உரியது. it is for your family. அல்லது உங்கள் குடும்பத்துக்கே உரியது. Nobody can snatch it away. யாராலும் அதை பறித்து செல்ல No முடியாது. unclean spirit. எந்த The சுத்தாவியானாலும் demons does not have any authority. பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. You belong to the kingdom of heaven. நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். Because you are a worshipper. நீங்கள் ஆராதனை வீரர் அல்லவா? In one verse, in verse number 18 it says, 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. and Jehoshaphat bowed his head with his face to the ground. யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்து. I'm stopping with this verse. இதோடு நான் முடிக்கிறேன். In verse number 18. 18ஆம் Can we வசனத்தில் have that verse on the screen please? வசனத்தை பாருங்கள். When he hears the word of God, வசனத்தை கேட்கும்போது he knew the power in the word of God. வார்த்தையில் இருக்கும் வல்லமையை அறிந்தார். Hallelujah. ஹalleluya. தரை மட்டும் முகம் குனிந்தான். Hallelujah. Hallelujah. Such a big king. மிகப்பெரிய ராஜா. 2 weeks ago I played the clip of the kingdom. ரெண்டு ராஜாவுக்கு வாரத்துக்கு முன்னால் அந்த ராஜ்யத்தை ஒரு காணொளி காட்சியில் So பார்த்தோம். many people would have been standing there. அநேகர் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். The king in his throne. ராஜா அரியணையில் When he heard the இருக்கிறார். word of God, தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே he was not shy. அவர் கூச்சப்படவே இல்லைங்க. He fell down. முகங்குப்புற He விழுந்தார். bowed down. பணிந்து And he கொண்டார். worshipped God. கர்த்தரை ஆராதித்தார். Hallelujah. ஹalleluya. When we are surrounded by enemies, சத்துருக்களால் நாம் சூழப்பட்டு when we இருக்கும்போது don't have the might to fight, சண்டையிடும் யுத்தம் இல்லாத where இருக்கும். should we go? எங்கே போவது? We should go to the temple. தேவாலயம் போக வேண்டும். Who to look? யாரை நோக்கி பார்க்க Look வேண்டும்? unto the Lord. கர்த்தரை நோக்கி பார்க்க What do வேண்டும். we do? என்ன செய்ய We வேண்டும்? should bow before the Lord. கர்த்தருக்கு முன்பாக பணிந்து கொள்ள வேண்டும். சந்நிதியில் முழங்காலில் நின்று. சந்நிதியில் மூல Shall we all stand up in the presence of the Lord? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போமா? பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. Whoever is coming against you, உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் யாரானாலும், whether it is one person, அது ஒரு தனி நபரானாலும், whether it is one situation, அது ஒரு சூழ்நிலையே ஆனாலும், or whether it is a plethora of problems, அது தொடர் பிரச்சனைகளோ இருந்தாலும் சரி. Jehoshaphat faced lot of problems. யோசபாத் ஏகப்பட்ட பிரச்சனைகளை He said, எதிர்கொண்டார். no, I know one thing. எனக்கு ஒன்று தெரியுங்க. I will look up to God. தேவனை மட்டும் நோக்கி பார்ப்பேன். My only help. என் ஒரே ஒத்தாசை, When I look into his face, நான் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது he will comfort me. அவர் என்னை தேற்றுவார். He will guide me. அவர் என்னை வழிநடத்துவார். He will fight my battles. எனக்கா யுத்தம் பண்ணுவார். Because காரணம் I look up to his face. நான் அவருடைய முகத்தையே But what நோக்குகிறேன். am I going to do? நான் என்ன செய்ய போகிறேன்? I'm not going to look at people around me. சுற்றி இருக்கும் ஜனங்களை பார்க்க மாட்டேன். I'm going to worship him. கர்த்தரையே ஆராதிப்பேன். I'm going to worship நான் him. அவரை மட்டுமே ஆராதிக்க போகிறேன். My heart, என் my இருதயம், spirit, என் ஆவி, my soul, என் ஆத்துமா, my body, என் சரீரம் affectionately, பாசத்தோடு கூட I will worship him. கர்த்தரை ஆராதிக்கும். ரெண்டு கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? உம் சந்நிதியில் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் Yes Lord, I will worship you. உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. என் பிரச்சனைகளுக்கு நீரே பதில். உம் என் வழிக்கு நீரே என் பரிகாரி. என் பிள்ளைகளின் எதிர்காலம் உங்க கரத்துல பத்திரமாக இருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய எதிர்காலம் உம்முடைய கையில் இருக்கிறது ராஜா. உம் சந்நிதியில் என்னை வாளாக்காமல் தலையாக்குகிறவன், உயர்ந்த அடைக்கலத்துல என்னை கொண்டு போய் சேர்க்கிறவன். உம்மை விசுவாசிக்கிறேன். உம்மையே நான் ஆராதிப்பேன்.
bless you and I worship you. இருதயத்தில் ஆழத்திலிருந்து எல்லாரும் அப்படியே அவரை ஆராதிக்கலாம். உம்மை ஆராதிக்கிறேன் ராஜா, விடுதலையோடு, பாசத்தோடு, ஏக்கத்தோடு. You're a mighty God. You're a powerful God. சமாதானத்தை அளிக்கிறவரே, சமாதானம் தருபவரே, நிம்மதி தருபவரே, அமைதி தருபவரே. ஒவ்வொரு இருதயத்திலும் அமைதி, ஒவ்வொரு இருதயத்திலும் சமாதானம். சஞ்சலம், தவிப்பு ஒழித்து ராஜா, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை. Sometimes those who come against you சில நேரம் உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் might not be people far away. தூரத்துல இருந்து இல்லாம இருப்பாங்க. They might be people whom you were nice to. நீங்க யாருக்கெல்லாம் ரொம்ப அன்பா இருந்தீங்களோ அவங்க தான் எதிர்ப்பாங்க. Like Moabites. மோவாபியரை போல. You don't know how to deal with them. எப்படி அவங்களை சமாளிக்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கு. கவலைப்படாதீங்க. The Lord will take care of them. கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். The Lord will take care of them. கர்த்தர் அவர்களை சரிகட்டுவார். You don't have to get into a tough fight with them. நீங்க உங்ககிட்ட போய் முட்டிட்டு மோத வேண்டிய அவசியம் இல்லை. The Lord will take care of them. கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். Because end of the day, நாளின் முடிவில் பார்த்தால் the Lord has promised rest to you. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை வாக்கு பண்ணிவிட்டார். Rest to you. உங்களுக்கு இளைப்பாறுதல். Rest to you. உங்களுக்கு இளைப்பாறுதலே. Rest to your family. உங்கள் குடும்பத்துக்கும் இளைப்பாறுதலே. Rest in your house. உங்க வீட்டுக்குள் இளைப்பாறுதல். Rest in your going out. நீங்க வெளிய போகும்போது இளைப்பாறுதல். Rest in your coming in. நீங்க திரும்பி வரும்போது இளைப்பாறுதல். Rest in your spouse. உங்கள் வாழ்க்கை துணைக்குள் இளைப்பாறுதல். Rest in your children. உங்கள் பிள்ளைகளுக்கும் இளைப்பாறுதல். In your grandparents. உங்கள் தாத்தா பாட்டிகளுக்கும். Rest for your parents. உங்கள் பெற்றோருக்கும் இளைப்பாறுதலே. Rest in your company. உங்கள் நிறுவனத்துக்குள் இளைப்பாறுதல். Rest in your car. உங்கள் கார்ல இளைப்பாறுதல். Oh, rest in your neighborhood. உங்கள் அயலகத்தில் இளைப்பாறுதல். Rest in your surroundings. உங்கள் சுற்றுப்புறத்தில் இளைப்பாறுதல். Declare rest, rest, rest upon every one of you. உங்கள் ஒவ்வொரு மீதும் இளைப்பாறுதலை பிரகடனம் பண்ணுகிறோம். Everything that steals the peace, சமாதானத்தை சூறையாடுகிற அனைத்தும் I cancel it in Jesus name. இயேசுவின் நாமத்தினால் அபத்தமாக்குகிறேன். Fill your people with joy, உம்முடைய ஜனங்களை மகிழ்ச்சியினால் with நிறைகட்டும். recreation, உம்முடைய இன்ப நிறைவு, with relief, நிவாரணத்தினாலும், oh, with blessing, Lord, ஆசீர்வாதங்களினால் நிரப்பும் ஐயா. because your yoke is light. உம்முடைய நுகம் மிகவும் Thank you லேசானது. for your precious word. விலையேற பெற்ற வார்த்தைக்கு நன்றி We சொல்லுகிறோம். love you for your word. உம்முடைய வார்த்தைக்காகவே உம்மை We நேசிக்கிறோம். love you, Jesus. இயேசுவே உம்மை Continue நேசிக்கிறோம். to be with us all through this week தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் எங்களோடு as we தாவரி. abide in your love. நாங்கள் உம்முடைய அன்பில் We நிலைத்திருக்கும் give you போது all the glory. மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி In Jesus' name we pray. இயேசுவானவரின் நாமத்தில் And the ஜெபிக்கிறோம் people பிதாவே. say amen. எல்லாரும் சொல்வோம் ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Please be seated in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தில் தயவாய் அமர்ந்து கொள்வோம். God bless you. கர்த்தர் உங்களை Shall we open our ஆசீர்வதிப்பாராக. mouth and say, வாய் திறந்து எல்லாரும் சொல்லுவோம். rest in my life. என் வாழ்க்கையில் இளைப்பாறுதலே. Every one of us. எல்லாருமாக. Rest in my house. என் வீட்டில் இளைப்பாறுதல். Rest in my family. என் குடும்பத்துக்குள் இளைப்பாறுதல். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கே துதி உண்டாகட்டும்.